நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நடுவட்ட அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு 5வது வகுப்பு 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம். 18/5/2025 உணவு மருத்துவத்துடைய 5ஆம் நாள். அற்புதமான பயணம், அழகான பயணம், இன்பமான பயணம், எழிலான பயணம். இந்த பயணத்தில் நாம் வந்து எப்படி வந்து உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை அப்படின்றது இறைமறையினுடைய கூற்று. அதுக்கேற்ற மாதிரி அதை சரியா நம்ம பயன்படுத்தலை அப்படின்றத வந்து முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த உடம்புன்றது ஆட்டோமேட்டிக் மெஷின், நம்ம சரியா அதை மெயின்டைன் பண்ணிக்கல. காரணம் உண்பதில், உழைப்பதில், ஓய்வெடுப்பதில் இம்பேலன்சிங் வந்து நம்ம பண்ணிக்கிறது. அதனால தான் வந்து நோய்கள் ஏற்படுதுன்றது அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம ஸ்டெப் வச்சுட்டே வரோம். அப்போ போன வாரம் முதல் வாரத்தில் நம்ம அது என்னங்க பார்த்தோம், நம்ம இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். உணவு மருத்துவம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணனா என்ன வந்து டிராபேக்ஸ் இருக்குது, நம்ம என்னெல்லாம் நோய்களுக்கு ஆளாகிறோம் அப்படின்றத பார்த்தோம். 2வது வாரத்தில் வாழை மரத்தினுடைய கதைகளை பார்த்தோம், வாழையின் பயன்களை பார்த்தோம், அறுசுவைக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம். 3வது வாரத்தில் வந்து அந்த வாழையை தொடர்ந்தோம், பழத்தை முடித்தவுடன் பாலை அருந்தினோம், பசும்பாலுடைய பயன்களை பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் முடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேளாண்மை, இயற்கை வேளாண்மை. எப்படி வந்து வேளாண்மை வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது விதைகளிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்ப விதைகளிலிருந்து ஆரம்பிக்க போகும்போது விதைகள், நிலம், நீர், அதுக்கப்புறம் இந்த பயிர் வளர போகும்போது தேவையான சத்துக்கள், அது எந்த மாதிரி கொடுக்குறோம், கெமிக்கலா கொடுக்குறோமா இல்லை வந்து நேச்சுரலா கொடுக்குறோமா, இயற்கை எரு உரங்களை போட்டு நம்ம அதை பயன்படுத்துறோமா, அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து கெமிக்கல் வந்து ஃபெர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைட்ஸு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத பற்றி தான் போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய பின்னுடையவர்களை பற்றிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து அழகான தோட்டத்தில் நம்ம வீடு அமைக்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அது முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே தோட்டங்கள் அமைத்துக் கொள்ளலாம்ன்றதை பற்றி பேசணும். இது வரைக்கும் போன வாரம் பேசணும், சரிதானே? அப்போ அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்க போகும்போது சாத்தியம் இல்லை அப்படின்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே சாத்தியமான ஒன்று தான். எல்லாமே முடியும். கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் முயற்சி. இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் 2 வார்த்தை தான். நமக்கு ஆர்வம் இருக்கணும், அது ஈடுபாடு இருக்கணும். இருந்துச்சுன்னா வந்துடும். இதுக்கு ஒரு பெரிய படிப்பு கிடைப்பு ஒன்றும் தேவையில்லை, 1 மணி நேரம் தேவையில்லை. படிக்காதவங்க நல்லது, படிச்சுதான் தான் கஷ்டம். நான் படிச்சிட்டோன்றது அந்த ஹெல்மெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டி வைக்கணும் நம்ம. அப்போ ஈஸி, எல்லாமே ஈஸி நமக்கு. இல்லைன்னா நம்ம தேடி தேடி வாங்கும் போதெல்லாம் அது எப்படிப்பட்டதை வாங்குறோமோன்றதே வந்து நமக்கு பெரிய ஒரு பயமே ஏற்படணும். அச்ச உணர்வு நமக்குள்ள வரணும். ஒரு பொருளும் மளிகை கடையில் வாங்கினாலும் சரி, காய்கறிகளில் வாங்கினாலும் சரி, கறிக்கடையில் வாங்கினாலும் சரி, நமக்குள்ள வந்து இது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்ன்றதை யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம. அப்போ நம்ம என்ன செய்வோம், இயற்கையான வேளாண்மை தேடி போவோம். அதை விட பெஸ்ட் எதுன்னு சொன்னா நாமளே செஞ்சு கொள்வது. எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது. எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். எதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இல்லையோ அதை மட்டும் வாங்கிக்கலான்ற மாதிரி 2ஆ பிரிச்சுக்கணும் நம்ம. இதுதான் போன வாரம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ முதல்ல நம்ம சாப்பிடணுன்ற இடத்துக்கு முன்னாடி வந்து இதுதான் முதல்ல நமக்கு வந்து எப்படிலாம் உணவுப் பொருட்களை சேகரிப்பது, அதான் முதல் விஷயம். சரி, இந்த மாதிரி பயிரெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல ஆர்கானிக் ஷாப்ஸில் இல்லை ஆர்கானிக் மேனுஃபேக்சரர்ஸ்ட்டு நம்ம வந்து நேரடியாக வந்து ஃபார்மர்ஸ்ட்டே போய் நம்ம கண்டுபிடிச்சி வாங்குறோம். இல்லை நமக்கு தோட்டங்கள் நமக்கு தெரிஞ்சவங்களுடைய சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சர்க்கிளில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க சொல்லி வச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 5 மூட்டை நெல் கொடுங்க, 2 மூட்டை அரிசி கொடுங்க, 1 மூட்டை பருப்பு கொடுங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் அதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தணும். யாருக்கெல்லாம் இருக்குதோ இதை பார்க்குறவங்க ஒருத்தர் பார்க்கலாம், 100 பேர் பார்க்கலாம், 1000 பேரோ 10,000 பேரோ 1,00,000 பேரோ கோடி பேரோ 10 கோடியோ 100 கோடியோ 1000 கோடியோ தெரியாது. 1000 கோடிக்கு மேலே இருக்குதான்னு தெரியாது. ஆக மொத்தத்துல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதை வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுதான் நான் செஞ்சிருப்பேன் அப்படின்ற ஒருத்தர் வரக்கூடாது எப்பயுமே. மறுபடியும் எனக்கு மறுபடியும் வந்து இது யாருமே சொல்லலையே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் யாருக்கு வேணாலும் பயன்படலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேட்டர் முடிஞ்சிச்சு. ரைட். இப்போ வந்து நமக்கு வந்து வேளாண் பொருட்கள் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. வேர் ஹவுசிங், கோடவுன்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் ஆக போகும்போது எப்படிப்பட்ட பொருள் எல்லாம் அங்க வச்சு வந்து பாதுகாக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க வேர் ஹவுஸ்ல ஸ்டோரேஜ் நடக்கக்கூடிய தீங்குகள். அந்த ஸ்டோரேஜ்ல கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுல வந்து எத்தனை வருஷங்களாக அந்த மீன்கள் வைக்கப்பட்டிருக்குது.
எத்தனை வருஷங்களாக அந்த வந்து எத்தனை மாதங்களாக அந்த கறி வைக்கப்பட்டிருக்குது, எத்தனை வந்து வருஷங்களாக இந்த நெல் வைக்கப்பட்டிருக்குது, இந்த அரிசி வைக்கப்பட்டிருக்குது, பருப்பு வைக்கப்பட்டிருக்குது, எப்படி கெடாம இருக்குது? ஒண்ணு கோல்ட் ஸ்டோரேஜ், அப்படி இல்ல அதுக்கான என்னது ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதெல்லாம் ரசாயனங்கள் எல்லாம் பண்ண முடியாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல வச்சிருந்தோம்னு சொன்னா எப்படிங்க அது வந்து கெடாம இருக்குது? ஒரு வருஷமாகி கெடாம இருக்குது. கெடாம இல்ல அது. அது வந்து கெட்டு போனது அப்படின்றதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூக்குக்கு, நம்முடைய கண்ணுக்கு, நமக்கு, நம்முடைய உணர்வுக்கு அது அறிமுகம் ஆகாம இருக்குது. அப்ப எப்படி கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க? அது ஏற்கனவே செத்து போச்சு. இனிமேல் சாவறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லாதனால எப்பவுமே கெடாது. எடுத்து வச்சு பாருங்க வெளியில. எப்பவுமே அந்த பூச்சி அடிக்கவே அடிக்காது. எதெல்லாம் பூச்சி அடிக்கலையோ, புழுக்கள் வைக்கலையோ, அதெல்லாம் உயிரற்ற உணவுகள். செத்துப்போன உணவு. ஆல்ரெடி வந்து என்னது? ஆல்ரெடி என்னது? செத்து போச்சு. அந்த இடத்துக்கு நம்ம புரியணும். சரி. ரெஃப்ரிஜரேட்டர் யூசேஜ். அதுக்கப்புறம் கூல் ஸ்டோரேஜ் தான் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு நம்ம வீட்டுல. அங்க வேற ஹவுசிங்ல வரும்போது அது பேர் வேற. கூல் ஸ்டோரேஜ். நம்ம வீட்டுக்குள்ள வர போகும்போது ரெஃப்ரிஜரேட்டர் யூசேஜ். ரெண்டும் ஒன்று தான். அதுல வைக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது நாளாக நாளாக அதனுடைய வீரியத்தை இழந்துகிட்டே வருது. பொட்டன்சி. அந்த என்ன வீரியம் இருக்குது? வாழைப்பழமா இருந்தாலும் சரி, அது கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, தக்காளி இருந்தாலும் சரி, இல்ல தயிர், மோர், பால், நாங்க 2டே விஷயம் தாங்க வந்து யூஸ் பண்றோம்னு நெறைய பேர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10ல 7 பேர் சொல்றவங்க என்னன்னா 2டே விஷயம் தான். 2 விஷயம் தான் நாங்க யூஸ் பண்றோம். ரெஃப்ரிஜரேட்டர் யூசேஜ் வந்து 2 விஷயம் தான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது யாருக்காவது? பால். இன்னொன்னு பாராட்டுக்கள் ரஜீனா. வெஜிடபிள்ஸ் இல்ல. அது நம்பர் 3 மாவு. பாராட்டுக்கள் மயூரி. ம். அதான் அவ்வளவுதான். நாங்க பால், மாவை தவிர வந்து வேற ஒண்ணும் வைக்கிறது கிடையாது. அப்புறமா கொஞ்சோண்டு காய்கறி வைக்கிறோம். அப்புறமா கொஞ்சம் கறி வைக்கிறோம். பால், மாவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நம்மளோட படப்பாக வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பேர் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வர முடியும். அதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். 3வது ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும். அது எதுக்கு? இன்னும் அது ஃப்ரூட்ஸ்லேயே ஜூஸ் வச்சுக்கலாம். ஆ? ம்ஹும். இதெல்லாம் வந்து கறி இதிலே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பால், மாவு. 2வதுல கறிகாய் அப்படின்னாலே வந்து அந்த காய்கறிகள். கறிகான்னு அவா சொல்லுவாள். இப்போ இவன் என்னப்பா கறின்னு என்னப்பா அது? ஆட்டுக்கறி வாங்கினியா அப்படின்னு இவன் வாங்க. ரெண்டும் ஒன்று தான். வெஜிடபிள்ஸு, மீட்டு, அவ்வளோதான். மில்க் அண்டு அந்த இதுக்கு வந்து என்னது? ஆமா. அது தனி. இதுக்கு ஒரு தனி ஃப்ரிட்ஜ். 3வது ஃப்ரிட்ஜ் எதுக்கு? சமைச்ச உணவுகள். பாராட்டுக்கள் மயூரி. மீண்டும் மீண்டும் பாராட்டுக்கள். செஞ்சது. நேத்து செஞ்ச இட்லி, உப்புமா போடணும். முந்தாள் போட்ட பூரி. அப்புறம் மாவா கொஞ்சம் வச்சிருப்பாங்க. இந்த வந்து கொஞ்சம் பூரி போட்டு கொஞ்சம் மாவு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கும். அது மாவு எடுத்து சேர்த்துடலாம். அந்த 2வது ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம். 3வது ஃப்ரிட்ஜில் வந்து சமைச்சது, செஞ்சது. முந்தா நாள் செஞ்சு கொடுக்கட்டாங்க. பையன் இப்போ வந்து இப்பதான் வந்து வந்துட்டு இருக்கிறான். கல்கத்தாவில் வந்துருக்கிறான். வந்தோன்னு அவனுக்கு தரணும். கொழுக்கட்டையா? எப்படி தருவீங்க? மறுபடியும் ஆவியில வச்சு குடுத்துருவோம். ஐயா அது இன்னைக்கு வச்சா என்ன? அது அன்னைக்கு தான் நாங்க வந்து வச்சோம். ஏன்னா அன்னைக்கு தான் அது அது ஃப்ரெண்டு தான் எனக்கு செஞ்ச நாள். அன்னைக்கு போட்ட சுண்டல். அதெல்லாம் வந்து வெளிய வச்சிருந்தா என்ன ஆகும்னா, அது இயற்கையா காமிச்சிருக்கும். துணி நெசவிடலாம் அதுல. ஒரு பட்டன் தைக்கலாம். ஒரு பட்டன் தைக்க என்ன தேவைப்படுது? ஒரு பட்டன் தைப்பதற்கு என்ன தேவைப்படுது? நூலு அப்புறம் ஊசி. அது ஊசி போய் நூலா நூலா வரும். வரும்ல? அந்த மாதிரி உள்ள வச்சிருந்தா தெரியாது அது. எங்க காட்டு பார்க்கலாம். என்கிட்ட ஊசிகளை எடுத்து பார்த்து காமிச்சு பார்க்கலாம். அப்படி சொல்லுவோம். அந்த ஃப்ரிட்ஜ் 3வது ஃப்ரிட்ஜில் இருந்த ஐட்டம். எத்தனை நாள் வைங்க. நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன எடுத்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படியே சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் மாதிரியே சாப்பிடலாம். சில்லுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே சாப்பிடலாம். 3 நாளைக்கு முன்ன போட்ட பாயாசம், 4வது நாள் போட்ட பாயாசம் இருக்குது. அது மஞ்சளா இருந்துச்சு. இப்போ வெள்ளையாகிடுச்சுன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. அது ரைட்டு. அது ஒரு கலரை பற்றி நான் இல்லை. நாங்கள் சாப்பிடுவோம். சில்லுனா வேணும்னா ஹாட்டா வேணும்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு வந்து அப்படியே வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்து கொடுத்துருவோம். டீ கூட போட்டு வச்சுக்கிறோம் நாங்கள் தெரியுமா? சக்கரை போடாமல் டீ போட்டு வச்சு எத்தனை நாளும் தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் எழுந்து காலைல போன நைட்டே கூட போட்டு சாயந்தரம் போட்டு நேற்று போட ஈவினிங் டீ போடும்போது இன்னைக்கு டீயை சேர்த்து போட்டோம் நாங்கள். ஏன்?
காலைல எழுந்தோன்னு இதெல்லாம் போட்டு இருக்க முடியுமா நம்மளால? ஈவினிங் போட்டு சக்கரை போடாம வச்சா ஒண்ணும் கெடாது. கடுக்காது, டீய கடுக்காது. கடுக்கிறதா? ஆமா. இப்போ வந்து அது சக்கரை போட்டு சூட வச்சு சக்கரை போட்டா சரியா போச்சு. முடிஞ்சு போச்சு டீ. டீயே தப்புன்னு வாதிடுறவங்கலாம் இருக்காங்க. டீ தப்பு இல்ல. அது அப்புறம் விஷயம். வேற விஷயம். ஆனா, அத வந்து மொத நாள் போட்டு வச்சு, அதுல சர்க்கரைய போட்டு, தம் டீ வாங்குறோமே அவ்வளதான். தம் கட்டி குடிக்கிறோம் அத. வேற வழி இல்லாம. அப்படி குடின்னு யார் அடிச்சாங்க? குடிக்கிறது குடிக்கிறோம். அவ்வளவுதான். டீ தப்பா ரைட்டான்றது வந்து விவாதம் இருக்குது நம்மகிட்ட. நெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி இப்ப நான் பேசியிருக்க இடம் வந்து கூல் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள். ஏன்னா, அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. ஃபுட் கண்ட்ரோல்ல. இந்த பிரிசர்வேட்டிவ்ஸ், இந்த பிரிசர்வேட்டிவ் இதுல இவ்வளவு இருக்கலாம், பிஸ்கட் எவ்வளவு இருக்கலாம், சாக்லேட் எவ்வளவு இருக்கலாம், இந்த மாதிரி இந்த ஐட்டத்துல எப்படி இருக்கலாம், அப்படின்னு இருக்குறாங்க. அது எல்லாமே வந்து நம்பகத்தன்மை உடையதான்னு நம்ம சொல்ல முடியாது. அக்மார்க் சீல் குத்தி வருது. அப்ப அக்மார்க் ப்ராடக்ட்ல அக்மார்க் சீல் வர்றது எல்லாமே வந்து எல்லாமே 100% வந்து நம்பகத்தன்மை உடையதா? ப்ரூவன்டா? அந்த கிரெடிபிலிட்டி அதுக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது. அக்மார்க்னா என்னன்னே தெரியல இப்போ இல்லையா? அக்ரிகல்ச்சர் மார்க் அது அக்மார்க்னா. அப்போ அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல சீல் வாங்கிட்டு வரணும். நம்ம வந்து அதை ஒப்படைச்சு சீல் வாங்கணும் அதை. இப்போ எடிபிள் ஆயில் அக்மார்க் பிராண்டட் அப்படின்னு போட்டு வரும். அக்மார்க் சீல் வாங்கிட்டாக்க அது நம்பகத்தன்மை இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவ்வளவுதான் இருக்குதான்றதெல்லாம் யார் இப்ப வந்து செக் பண்ணி பார்க்கறது? அந்த என்ன வந்து அளவு இருக்கு குடுத்துட்டாங்களோ கவர்மெண்ட்ல, அந்த அளவு தான் அதில போட்டிருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? ஒரு சாக்லேட்லயோ, ஒரு ஐஸ்கிரீம்லயோ, இல்ல வந்து வேற ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயோ வந்து இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் வேணான்னு சொன்னா, வேர் ஹவுசிங் குடோனுக்கு போறதுக்கு முன்னாடியே நாம பர்ச்சேசிங்க வந்து நம்ம பண்ணிக்கணும். இல்ல அந்த மாரி வேர் ஹவுசிங்குள்ள வைக்காத பொருளா பார்த்து வாங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாரி நாமளும் வந்து என்ன பண்ணணும்? பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத பொருள எப்படி பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். தெரிஞ்சுக்கணும். அத பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி தான் வந்து கூல் ஸ்டோரேஜ்ல வைக்கிறது வந்து ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு. அது நமக்கு அந்த நாத்தம் தெரியாம இருக்குது. அது அங்க வச்சிருந்தாலும் அப்படிதான். நம்ம வீட்ல வச்சிருந்தாலும் அப்படிதான்றது நமக்கு புரியணும். அப்ப வைக்க போம்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அது காலதாமதம் ஆகுதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியலா வீரியம் குறையுதுன்றது மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல. அது எவ்வளவு ஆபத்துகளை விளைவிக்குது. டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுது. செல் லெவல் வீக்னஸ் அதை கிரியேட் பண்ணுது. டிஷ்யூ செல்ஸ்லாம் வந்து அது சயின்டிபிக் டேர்ம்ஸ். சிம்பிள் டெக்னாலஜி தான், மெடிக்கல் டெக்னாலஜி தான். இதனால கூட சும்மா காதுல வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ் ஆகும். அப்ப டிஷ்யூ டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ரெக்கவரிக்கா புது செல் உற்பத்தி பண்றது உடம்புல வந்து அந்த மெட்டபாலிசம் ஒர்க் பண்ணாது. வளர்சிதை மாற்றம் நடைபெறாது. நடைபெறலைன்னா என்ன ஆகும்? எதிர்ப்பாற்றல் குறையும். வலிக்கும், உடம்பெல்லாம் புண்ணு மாறி வலிக்குது. அப்போ உங்க டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகிட்டு ஈஸியா பண்ண இடம் எது? எனக்கு உடம்பெல்லாம் புண்ணு மாறி வலிக்குதுன்னு யார் சொல்லாம இருக்கிறோம்? யார் சொல்லல? யார் சொல்றாங்கன்றத விட யார் சொல்லல? எல்லாருக்குமே தான் அந்த வாய்ப்பு. ஏன்னா அந்த வார்த்தை அது உள்ள இருந்து வருது. ஆட்டோமேட்டிக்கா வருது. எனக்கு உடம்பெல்லாம் புண்ணு மாரி வலிக்குது. வாரத்துல ஒரு நாளாவது நம்ம சொல்றோம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம். ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் அந்த மாரி கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நல்லா ஆக்டிவா நம்ம இருக்கிறாங்க நம்ம நம்ம அப்படி நினைச்சுக்குவோமே நம்ம. நம்மலாம் யூத் அப்படி நினைச்சுக்கலாம். நம்ம எப்பவும் யூத் தான். ஆனா நமக்கு கூட தான் வந்து உடம்பெல்லாம் வலிக்குதே. பெருசா என்ன சாப்பிட்டோம்? எல்லாரும் சாப்பிடுறத நம்ம சாப்பிட்டோம். ஆனா அங்க அடித்தளம் என்ன இருக்குது? இந்த கூல் ஸ்டோரேஜ்ல வச்சதனுடைய டிராபேக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது என்னவாகுதுன்னு சொன்னா, அது ரொம்ப பழசாக அதனுடைய என்ன ஆகுது? கெட்டுப்போன தன்மை, புளிப்பேறி போன தன்மை. அப்ப புளிப்பு கெடுதலா? அப்படின்ற வார்த்தைக்கு வந்துராதீங்க. நல்ல புளிப்பு, கெட்ட புளிப்புலாம் இருக்குது. அது அப்புறமா பேசலாம். சுவைகளுக்குள்ள நம்ம வருவோம். அப்போ இந்த மாரி ரொம்ப நாளாயிட்ட புளிப்பு என்னவாகும்னா நமக்கு, உடம்புக்குள்ள சதைகள்ல போய் தங்கிடும். கல்லீரல்ல போய் தங்கும். அப்போ லிவரும், மசில்ஸும் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆக போகும்போது அது வந்து உடம்புல ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா எதிர்ப்பாற்றல் கொடுக்கும், வலிக்கும். அப்பதான் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் ஆக ஆக வலி போயிடும், பழகிடும். பழகுனா என்ன ஆகும்? அது வலியவே தெரியாது உடம்புல. ஆரம்பத்துல எதிர்ப்பு காட்டுற உடம்பு அடங்கிடும். நமக்கு இதுதான் வரும் போல இருக்குது. இப்படிதான் நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கைய அப்படின்னு இந்த உடம்பு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சைலண்ட் மோட்ல போயிடும். சைலண்ட் மோட்ல போயிடும். வலி இருந்தாலாவது நமக்கு ஒரு ஆபத்து இருக்குன்றதா இண்டிகேஷன். சளி, வலி, காய்ச்சல், பேதி
வாந்தி, இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் நமக்குள்ள நோய் இருக்குன்னு காமிக்கிற இடம். இதெல்லாம் தெரியலன்னு சொன்னா சைலண்ட் கில்லராக நம்ம படுக்கும்போது எழுந்துக்காம போடக்கூடிய காலகட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நமக்கு வலி தெரியணும், சளி தெரியணும், நம்ம காய்ச்சல் வரணும், வாந்தி வரணும், பேதி ஆகணும், ஸ்வெட் ஆகணும், யூரின் போகணும். இதெல்லாம் வந்து நமக்கு நடந்தா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற உடம்பு நமக்கு காட்டக்கூடிய அடையாளங்களை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சளி நல்லதா, ஜுரம் நல்லதா? ஆமா நல்லது. அப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனா சரியாயிடுது எப்படின்னு சொன்னாக்க, உள்ளேயே வந்து சப்ரஸ்டு மேட்டர், சப்ரஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து விரிவான செய்திகள். உள்ளேயே அமுக்கிட்டு உள்ள வந்து வெளிய தெரியாம இருந்தா சீக்கிரமா சரியாயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும். உடம்புலேருந்து படிப்படியா குணமாக்க போகும்போது, இயற்கை மருத்துவம் மூலமா குணமாகும்போது டைம் எடுக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, படிப்படியா உடம்பு வெளியே தள்ளுது. சரி, சரியா உள்ள தள்ளுறதெல்லாம் வெளிய தள்ளினாக்க, அது நல்லதா கெட்டதா? அதுவும் கெட்டது தான். நான் வந்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, அக்குபங்க்சர் இதில தானே சார் பார்த்துருக்கிறேன். ஆமா சார். வெளியவே தெரியாம உள்ள அமுக்கிட்டாக்க ஆபத்து என்னைக்கு வரும்னு தெரியாது. அது வந்து சடனா வரக்கூடிய ஆபத்து. அது வந்து அந்த மருத்துவத்துல இருக்குது. கெமிக்கல் ட்ரக்ஸ்ல இருக்குது. நான் கெமிக்கலே எடுக்கல. நான் வந்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இப்படி தானே எடுக்கிறேன். அக்குபஞ்சர் தானே பண்றேன். அப்படின்னா கூட கெடுதல் தான். ஏன்? உடம்புக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒண்ணு உள்ள அனுப்பி, அது திரும்ப வெளிய கொண்டாடுறதுக்கு உடம்பு பாடுபடுதா இல்லையா? அந்த ஹார்ட் ரத்தத்த சப்ளை பண்ணி ஆகணுமா இல்லையா அதுக்கு? ஒரு நாள் ஒரு வேளைக்கு சப்ளை பண்ண வேண்டிய ரத்தத்த, ஒரு வாரம் வரைக்கும் அந்த பிளட் சப்ளை பண்ணிருந்துச்சுன்னு சொன்னாக்க, வேற இடத்துக்கு பிளட் எப்படி சப்ளை ஆகும்? சிம்பிளா யோசிங்க. நீங்க வந்து மருத்துவம் படிக்கல யாரும். மருத்துவம் படிக்கல. ஒரு உணவு உள்ள போயிடுச்சு. ஜீரணமாகறதுக்கு என்ன வேணும்? ரத்த ஓட்டம் வேணும். அப்ப ஹார்ட் இந்த உள்ள போன சாப்பாடு வந்துருச்சு, இத சரி பண்ணணும்னே ஒரு வாரம் உட்காந்துருச்சுன்னு சொன்னாங்க, அப்ப வந்து கண்ணுக்கு வேணும், காதுக்கு வேணும், மூளைக்கு வேணும், உடம்புக்கு வேணும், ஒரு உழைப்புக்கு வேணும். நம்ம வந்து யோசிக்கணும். எவ்வளோ பிளான் இருக்கு நம்மட்ட. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஜெயிக்கணும் வாழ்க்கையில. நம்ம நிம்மதியா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா, எப்போ டைம் எடுக்கிறது இதெல்லாம்? எப்ப கிடைக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு? எப்பவுமே கிடைக்காதே. எப்பவுமே கிடைக்காத ஒண்ணுக்காக நம்ம ஏன் போராடணும்? இன்னைக்கே நம்ம லிமிட் பண்ணி நம்ம வந்து பார்த்து ரொம்ப சிம்பிள்ங்க. யோசிச்சா ரொம்ப சிம்பிள். வாய்ப்புள்ளவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். வாய்ப்பு இல்லாம வெளியே போறவங்களுக்கு தான் கஷ்டம். மத்தபடி அவங்களுக்கு கூட ஈஸி தான். அவங்களுக்கும் சமாதானம் சொல்றேன் நானு. அது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வேற மாரி ஸ்டெப் வைக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படி சொல்லி தருவாங்கன்றத பத்தி பார்ப்போம். நெறைய ஆசிரியர்கள் இதுல வருவாங்க. அவங்க சொல்லி தருவாங்க நமக்கு. என் குரல்ல தான். ஆசிரியர்னா வேற யாரும் டிஃபரெண்டா வந்து உட்கார மாட்டாங்க. என் குரல் மூலமாக எத்தனையோ ஆசிரியர்கள் வரவிருக்கிறார்கள். இப்ப வந்து மொரார்ஜி தேசாய் வந்தாரு. காந்திஜி வருவாரு. மறுபடியும் நெறைய விஷயங்களுக்கு வருவாரு அவரு. நெறைய பேர் இருக்கிறாங்க அதுல. அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஒவ்வொருத்தரையும். வாய்ஸ் தான் என்னது. சப்ஜெக்ட் அவனுது. அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டெப் வேற. வெளிய தான் சாப்பிடுறவங்களுக்கான ஸ்டெப்ஸ் வேற. இந்த ஸ்டெப்ஸ்ல நாம இதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி நம்ம குறைச்சுக்க முடியாதா? அப்படின்ற கேள்வி தான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். உணவு மருத்துவம் கத்துக்கிறோம் நாங்க. இந்த மருத்துவம் கத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, எந்த டாக்டரும் தேவையில்லைன்னு சொல்றாரு இவரு. எங்களுக்கு பார்த்தா நல்லா தான் தெரியுது. ஆனா ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப லென்த்தியா போகுது. வளவளன்னு போகுது. பேசினே இருக்கிறாரு இவரு. அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சாலும் கூட, ஒரு மேட்டர் 3 தடவ பேசியாச்சு. 4வது வாரம் அதே மேட்டர பேச போம்போது, அது புது மேட்டரா தான் தெரியும். ஏன்னு சொன்னா, அது என் நினைவுல பதியாது. அந்த 2 விஷயங்கள் இல்லன்னா. எந்த 2 விஷயம் இல்லன்னா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மென்ட். 2 இல்லன்னு சொன்னா பதியாது. அது வராது. எல்லாருக்குமே வந்துராது. அந்த இடத்துல உட்கார்ந்து நான் கேட்க போம்போது நான் தூக்கம் தான் வரும் எனக்கு. கண்டிப்பா தூக்கம் வரும். நான் ஒத்துக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நாம நமக்காக வந்து அச்ச உணர்வுகள் ரொம்ப மெத்தனமா இருக்கிறவங்களுக்கு அச்ச உணர்வுகள் தேவைப்படுது. பிரைட்னஸ் தேவைப்படுது. அந்த பிரைட்ஃபுல்னஸ் தான் வந்து அவங்கள வந்து மாத்தணும்னா அதுதான் தேவைப்படுது. இல்லன்னா, சிம்பிளா வந்து நம்மள பத்தி கவலைப்படணும். நம்ம பயப்படலப்பா. எச்சரிக்கையா இருக்கணும். அந்த காஷியஸா நான் இருக்கணும். நான் எச்சரிக்கையோட ஸ்டெப் வைக்கணும். மீதமுள்ள நாட்களை யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வழிநடத்தணும். இதுக்கான வழிகள் இதுல என்ன இருக்குது? அப்ப இந்த ஸ்டோரேஜ வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். அதே மாரி உணவுல என்னென்ன கலக்கணுன்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அது அடுத்த ஸ்டெப் பேச தான் போறோம். ஸ்டோரேஜ பத்தி தான் இன்னைக்கு முதல்ல நான் பேசிட்டு வரேன். அப்ப இந்த ஸ்டோரேஜ்ல என்னவெல்லாம் வந்து நமக்கு இருந்துட்டு முதல்ல வந்து வேர் ஹவுசிங்ல உணவுல பார்த்தோம். அப்போ வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ பத்தி திங்க் பண்ணோம். அந்த மாரி டின் பேக்டு அட்டைப்பெட்டியில பேக் பண்ணது, பாட்டில்ல பேக் பண்ணது. இதுக்கெல்லாம் அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் உடைய ஸ்கேல் வேற வேற இருக்குது.
ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஸ்கேல் கவர்மெண்ட் ஸ்கேல் இருக்குது. ஆனா அதெல்லாம் அதுதான் அதில் இருக்குதா நமக்கு தெரியாது. அப்ப நாம என்ன செய்யலாம்? பேக் பண்ணாத உணவுகளை வாங்கலாம். பாக்கெட்ல வர ஒரு டால விட மூட்டையிலேருந்து அள்ளி குடுக்குற டால் எவ்வளோ பரவாயில்ல. மூட்டையிலேருந்து அள்ளி குடுக்குற டால் வந்து மருந்து ரொம்ப நாளா கெடாத பொருளா இருக்கிறத விட, கெட்டுப்போற பொருளா பார்த்து வாங்குறது நல்லது. கெட்டுப்போற பொருளா பார்த்து வாங்குறது நல்லது. நோட் இட் டவுன். நல்லா முக்கியமா கவனிக்கணும். கெட்டுப்போற பொருளா பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்? கெட்டுப்போற பொருள்ல என்ன கம்மியா இருக்குது? பிரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் கம்மியா இருக்குது. பாராட்டுக்கள். அவரு வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ்ன்ற வார்த்தைய நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த கெமிக்கல்னு சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா ரீச் ஆகும். லோகேஷ் பாராட்டுக்கள். அப்போ அந்த கெமிக்கல்ஸ் கம்மியா இருக்குது. அப்ப அதனால கொஞ்ச நாள் கெட்டு போகுது. அப்ப அது பரவாயில்ல. அதை விட பெட்டரா வந்து கெமிக்கல் இல்லாத இடமா தேடி பார்த்து வாங்குறது நல்லது. அதை விட நம்மகிட்ட வேளாண்மை வந்து சூழ்ந்த சூழல் நம்ம இருந்தோம்னா அவங்ககிட்ட சொல்லி நம்ம பயிர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, நாம வீட்டுக்குள்ளேயே போடலான்ற அந்த முன்னாடி போன ஸ்டெப்புக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் இது வாழ்க்கையில. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமானதா இல்லைன்னு நாமளே ஒரு நம்ம முடிவு கட்டிட்டு என்ன பண்றோம்? ஏதோ மெடிக்கல்ல வாங்குறோம், ஒரு பில்ல போடுறோம், ஒரு மாசம் பில்ல போடுறோம், இல்லைன்னா ஆன்லைன்ல போட்டு ஆர்டர் வாங்கிடுறோம். அவன் கொண்டாந்து வந்து சப்ளை பண்ணிட்டு போயிடுறான். ஆ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்ப யாருன்னா நம்மகிட்ட இருக்கிறதுக்கு லிமிட்டெடு மணி தான் இருக்குது. இதெல்லாம் போய் உட்காந்து பிளான் பண்ண முடியாது இப்போதைக்கு. இவர் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பேசுறது நல்லா இருக்குது. கேட்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கேட்கலாம். அவர் என்ன பார்த்துருக்காரு. நம்ம எதுவும் வேலை பார்த்து கூட பார்த்து தான் உட்காந்துருப்போம். மற்றபடி என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு நினைக்கலாம். நிச்சயமா வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னா வர முடியும். நீங்களும் நானும் வந்து அதுக்கான பிளான் பண்ணணுன்றது தான் என்னுடைய சப்ஜெக்ட். இது மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து உணவு மருத்துவத்துல வந்து இதே மாதிரி நம்ம வேல்யூ ஆடட் நம்ம வந்து சிக்கனமா இருக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா நாமளே வந்து பால் வாங்கி அதுல இருந்து நம்மளே தயிர், நம்மளே மோர், நம்மளே வெண்ணெய், நம்மளே நெய். இதான் வேல்யூ ஆடட். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும்னா நம்ம சிக்கனத்தையும் நம்ம நிறைவேற்ற முடியும். ஏன்னு சொன்னா நம்ம போய் நெய் வாங்க போகும்போது அவரோட வேலை வேற, வெண்ணெய் வாங்கினா அவருடைய வேலை வேற, தயிர் வாங்கினா அவருடைய வேலை வேற, பால் வாங்கினா அந்த பால் இருந்து நம்ம தயார் பண்ணோம்னா அதனுடைய ரேட் கம்மியாகிடும். இந்த விஷயத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மதிப்பு கூட்டுதல்னு பேர் தமிழ்ல. வேல்யூ ஆடட்னா மதிப்பு கூட்டுதல். ஒரு பாலவே வாங்கி பாலவே தயிராகவும், மோராகவும், வெண்ணெயாகவும், நெய்யாகவும், அப்புறம் சீஸ் பாலாடை கட்டிகளாகவும் நம்மளால தயார் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து நமக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. சும்மா வந்து கவனப்படுத்துற வேலை தான் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா? தூய்மையான இடத்துல இருக்கிறோமா? தூய்மைப்படுத்தி இருக்கிறோமா நம்மன்னு பார்க்கணும். தூய்மையான பொருளா வாங்கணுமா? தூய்மையாக அதை மெயின்டெயின் பண்றோமா? சமைக்கிறதுக்கு முன்னாடி போகல, நம்ம சமைக்கிறதுக்கே போகல. அடுத்த வெசல்ஸ்குள்ள போகணும் நம்ம நெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து எரிபொருளை பத்தி பேசணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல்ல. இந்த இடத்துல வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த பொருளை வந்து தூய்மையாக நம்ம வைக்க முடியுமான்னு பார்க்கணும். இதுதான் அடுத்த ஸ்டெப். கெமிக்கல்ஸ் இல்லாம மெயின்டைன் பண்ணி வாங்குறது மட்டும் இல்ல. அது சுத்தமான மெயின்டைன் பண்ணி ஆகணும். சுத்தமானா எப்படி? சுத்தமானா எப்படி? ஒரு ஊதுவத்தி டப்பாவும், ஒரு சமையல் மஞ்சள் பொடியும், மிளகா பொடியும் ஒண்ணா ஒரு டப்பா 10 வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு ஈர துணி மேல ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டோம். அழுக்கு துணி மேல வச்சுக்கணும். வேகமா ஒரு காய் வாங்கிட்டு வரோம். ஒரு அழுக்கு துணி கிடக்கும். அந்த அடுப்பு பிடிச்சி இறக்குற துணி இருக்கும். அது மேல அழுக்கு துணியை தொடச்சிட்டு போறது. இதெல்லாம் தான் தூய்மை இல்லாத தன்மை. கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள். ஒண்ணும் தெரியாத எதுவுமே பேசல. இப்ப நான் இன்னும் அதுக்குள்ளேயே வரவே இல்ல. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து கூட நம்ம கவனக்குறைவான தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுல கூட நஞ்சு உள்ள போயிடும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுல வந்து ஒரு பொருள் உள்ள போகுதுன்னு சொன்னாக்க, அது என்னவாகும்? ஃப்ரிட்ஜ்ல ஒரு பொருள் வைக்கிறோம்னு சொன்னா, அது மூடி வைக்கலன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்? இப்போ தான் ஒரு 2 குழந்தைகள் இறந்து போச்சு. அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் அதுல வந்து அந்த குழந்தைய குடுத்துருக்காங்க. அப்போ 2, 3 மாசம் முன்ன நியூஸு. 2 குழந்தைகள் இறந்து போச்சு. ஏன்? அவங்க வந்து கீரை ஒரு கட்ட வாங்கி உள்ள வச்சிருக்காங்க. கீரைல இருக்க ஒரு சின்ன பாம்பு அந்த பால்ல விழுந்துருச்சு. அந்த பால அவ கவனிக்காம எடுத்து அந்த குழந்தை 2 பேருக்கு குடுத்துட்டு, அந்த குழந்தை இறந்து போச்சுன்றது இப்ப 2, 3 மாசம் முன்ன நியூஸ்ல பார்த்தேன் நானு. அப்ப அதை வந்து நீங்களும் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. YouTubeலாம் வந்துச்சு நெறையா. 2 குழந்தைகள் ஒரு வீட்ல ஒண்ணா இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த கீரையில இருக்கக்கூடிய பாம்பு கீரைய வந்து வாங்கி வைக்கிறது வந்து ஒண்ணும் கிளீன் பண்ண வேண்டியதில்ல. யாருமே கிளீன் பண்ண மாட்டாங்க. அப்போ அது வந்து கவனக்குறைவா வந்து அத வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். கண்டிப்பா யாருக்குமே அது நம்ம கவனமா செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது. கீரைல என்ன அது பாம்பு இருக்கா பார்ப்போமா நம்ம யாரும்?
அப்படி கொண்டு கட்ட உள்ள வச்சிருவோம். ஆனா அது கீழே வந்து ஒரு உணவுப் பொருள், சமைச்ச உணவுப் பொருள் அங்க வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? தட்டுகள மேல மாத்தி அடக்கணும். இல்ல கீரையெல்லாம் வெளிய தான் வைக்கணும். ஈர துணி சுத்தி வைக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் செலுத்தணுன்றதுக்கு, இந்த உதாரணம் இப்ப நான் பேசியிருந்தப்ப டக்குனு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. 2 குழந்தைகள் இறந்து போச்சுன்றது. அந்த மாதிரி வந்து நாம் உள்ள வைக்க போம்போது கவனக்குறைவா நடக்கக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், உயிரிழப்புகள்லாம் இருக்குது. அதே மாரி சின்ன சின்ன பாய்சனும் உள்ள போயிட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன இந்த சுத்தம் இல்லாம இருந்ததுன்னு ஆரம்பிச்சேன் நானு. அதுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன் நானு. இது வந்து முக்கியமான செய்தி இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ கூட யூடியூப் தேடி பாருங்களேன் கிடைச்சிரும். 2 குழந்தைகள் வந்து இது மாரி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால் எடுத்து குடிக்கும்போது 2 குழந்தைகள் பாய்சனஸ் ஆகி இறந்து போயிட்டாங்க. போட்டீங்கன்னா அது வந்துரும் அது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அப்ப நாம வந்து ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு அது. பாவம் அது வந்து கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாது. ஒரு கீரை வாங்கி வச்சிருக்காங்க அவங்க பாவம் யூஸ் பண்றதுக்காக. அதுல இருக்கிற ஒரு சின்ன பாம்பு அந்த பால்ல விழுந்து, அது வந்து நஞ்சா மாறி, கலர் மாறல. மாறியிருந்தா கூட கவனிச்சிருப்பாங்க. கலர் மாறாம இருந்ததுனால அவங்க எடுத்து அப்படியே குடுத்துருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு. 2 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. இல்லாம போயிட்டாங்க. அது மாரி யாரும் வந்து இல்லாம போயிடக்கூடாது. கவனக்குறைவின் காரணமாக யாரும் இல்லாம போயிடக்கூடாது. பிறப்பு, இறப்பும் வந்து நம்ம கையில இல்ல தான். ஆனா, நம்ம வந்து கவனக்குறைவா இருக்கக்கூடாது. அதன் காரணமா நான் எப்படிலாம் இருப்பேன். நான் ரோட்ல நடுவுல தான் வண்டி ஓட்டி போவேன். எதிர்ல வண்டியெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா, பிறப்பு இறப்புலாம் வந்து நமக்கே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நடுவுல ஓண்டி ஆர்வம் அப்படின்னு போக போறதில்ல கண்டிப்பா. நம்ம ஓரமா தான் போணும். எதிர்ல வந்து இடிக்க மாரி வந்தா கூட நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் போய் தான் போகணும். நம்ம சேஃப்டியா போயிடணும். இதெல்லாம் நம்ம கவனமா வச்சுக்கணும் நமக்குள்ள. அப்படி வந்து கவனக்குறைவ வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வெளிய வரணுன்றது கூடவே வந்து, தூய்மைய மெயின்டெயின் பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன். தூய்மைய பத்தி நெறைய விஷயங்கள் இதுல பேச வேண்டியிருக்கு நம்ம. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பால பத்தி பேசணும். அப்புறம் பழத்த பத்தி பேசணும் இல்லையா? இப்ப அதுக்கு முன்னதா வந்து இப்ப நெறைய தாய்மார்கள் இத பார்க்க வேண்டியிருக்குது. தாய்மார்கள் ஆக வேண்டியவங்க பார்க்கறவங்க இருக்குது. அது மாரி தாய்மார்கள் வந்து குழந்தைகளுடைய தாய்மார்கள் வந்து குழந்தைகளை பெறக்கூடிய, பிரசவத்துக்கு போகக்கூடியவங்க. இப்ப பிரசவம் ஆனவங்க மட்டும் இல்ல. இனிமேல் பிரசவிக்க போறவங்க மட்டும் இல்ல. இனிமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்கல்ல பெண்கள, அவங்களும் கூட தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தாய்ப்பாலுடைய பெனிஃபிட்ஸ். இப்ப தாய்ப்பால் அப்படின்றது வந்து உலகத்திலேயே வந்து அற்புதமான உணவு. சமைக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் 2டே 2 தான். சமைக்கப்பட்ட உணவுகள் உலகத்துல எதுன்னு சொன்னா, ஒண்ணு வந்து பழங்கள். ஏன்னா சமைக்க வேண்டியதே இல்ல. ஆல்ரெடி வந்து படைத்தவனால் சமைக்கப்பட்டு நமக்கு தரப்படுகின்ற உணவு நம்பர் 1 பழங்கள். அது வந்து பொதுவா எல்லாருக்குமானது. ஆனா குழந்தைகள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் உணவு எது? தாய்ப்பால். அந்த உணவ பத்திய அவேர்னஸ் நம்மகிட்ட இல்ல. அது காரணம் வந்து என்னது? இன்னைக்கு கல்ச்சர் மாறி போச்சு. வெஸ்டர்ன் தான் நமக்கு வந்து ஐடியா குடுக்குறாங்க. நம்ம நாட்டுக்கு யாரும் ஐடியா குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நாடு அவ்வளவு பாரம்பரியமான நாடு. லட்சக்கணக்கான வருஷங்கள் இதுல ரெக்கார்டு வந்து 5000 வருஷ ரெக்கார்டு தான் வந்து இப்ப டாக்குமெண்டேஷன் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட, லட்சக்கணக்கான வருஷத்தினுடைய வரலாறுகள்லாம் ப ப வந்து நமக்கு எவ்வளவோ செய்திகள் நமக்கு இருக்குது. அதன் மூலமா கிடைச்சதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, தாய்ப்பால் எப்படிப்பட்ட வந்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. அற்புதமான மருந்து தாய்ப்பால். இப்ப கண்ல ஒரு பிரச்சனை தாய்ப்பால் விடலாம். மூக்குல ஒரு பிரச்சனை தாய்ப்பால் விடலாம். காதுல விடலாம். அதே மாரி ஒரு புண்கள்ல தாய்ப்பால் வைக்கலாம். அதே மாரி ஒரு நஞ்சு முறிஞ்சு நஞ்சு ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் பைட் அதாவது பூச்சிக்கடிகள் அது மாரி தாய்ப்பால் விடலாம். இந்த மாரி தாய்ப்பால் விட்டோம்னு சொன்னா, மத்தவங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் அடைஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு கலப்பும் இல்லாத இப்ப பசும்பாலோட நம்பகத்தன்மை கிடையாது. தாய்ப்பால்ல நம்பகத்தன்மை 100க்கு 100 நம்பகத்தன்மை உள்ள ஒரு பருவத்தில வந்து தாய்ப்பால் அந்த குழந்தைகளுக்கு தரப்பட வேண்டும். எவ்வளோ நாளைக்கு தரணும்னு சொன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் தரணும். அப் டூ 2 இயர்ஸ். அப்படி தருகின்ற பொழுது பெறுகின்ற நன்மைகள் என்னன்னு சொன்னா 2 பேருக்கும். 2 பாலம் இருக்கும். யாருக்கு? அந்த குழந்தைக்கும், தாய்க்கும். அந்த தாய்க்கும், குழந்தைக்கும். குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? நோய் எதிர்ப்பாற்றல், இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட் அதுல கிடைக்குது. ஹோமியோஸ்டேசிஸ் உடம்ப சமநிலைப்படுத்தி வச்சுக்குது. உடம்புல வந்து இன்னும் கேட்டாக்கா, அது டானிக்கா போய் உள்ள போயிட்டு இருக்குது. மருந்தா போகுது, உணவா போகுது, எல்லாமாக போகுது. இப்படிப்பட்ட உணவு அந்த குழந்தைக்கு வேற எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. தாய்ப்பால் கொடுக்க வேணாம்னு ஒரு மதர் ஒருத்தர் தடுக்கிறதுக்கான அதிகாரம் உலகத்துல யாருக்கும் தரப்படவில்லை. யாருக்கும் தரப்படவும் கூடாது. அப்படிப்பட்ட தாய்ப்பால் எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து உள்ள கல்ச்சர்ல வந்து இந்த தாய்ப்பால் வந்து நாம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படுறதையும் நமக்கு ஆதரவு வாங்குறோம். ஆனா இதுல வந்து நம்ம நல்லா என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு முதல்ல குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, எத்தனையோ தாய்மார்களுக்கு பயன்படும். உங்களுக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம். குறிச்சு வச்சீங்கன்னா, உங்க வருங்கால சந்ததிகளுக்கு பயன்படும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த தாய்ப்பால், முதல்ல இந்த மைக்ரோபயல் இன்ஃபெக்ஷன்
இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம நுண்ணுயிர் தொற்று ஏற்படாம தடுக்கக்கூடியது ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா தாய்ப்பாலுக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு தொற்றவே தொட்டாது. இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கணும் குழந்தைன்னு சொன்னா இந்த விஷயம் முதல் விஷயமாக நம்ம கையில் எடுக்கணும். அடுத்தது வந்து இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட், நோய் எதிர்ப்பாற்றல் தரக்கூடியது. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நாள் நோய் வரட்டும், பேதி ஆகட்டும், வாந்தி ஆகட்டும், இல்லை ஜுரம் வரட்டும், இல்லை வந்து சளி பிடிச்சிருக்கட்டும், இருமல் ஆகட்டும், தாய்ப்பால் தான் முதன்மையான மருந்து. அது நிச்சயமாக வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒயிட் பிளட் செல்ஸு கம்மியாகிட்டா கூட தாய்ப்பால் கொடுத்தா அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாய்ப்பால் அவ்வளோ பெனிஃபிட்டான விஷயம். இதுக்கப்புறமா வந்து அந்த குடல்ல போய் தரக்கூடிய அந்த வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, வார்ம்ஸை ஒழிக்கிறது தாய்ப்பால் மூலமா ஒழிக்க முடியும். தாய்ப்பால் அதை ஒழிச்சு வெறும் வெளிப்பால் கொடுத்தோம்னு சொன்னா குடல் புழுக்கள் உற்பத்தி ஆகும். ஆனால் தாய்ப்பால் கொடுக்க போகும்போது குடல் புழு இருக்கு, இந்த குடல் புழு உற்பத்தி ஆயிருந்தா கூட வெளியே தள்ளி கொண்டு வந்துடும் அந்த குடல்ல. அதுக்கப்புறமா வந்து ஆன்டி வைரஸ், நம்ம வந்து இதெல்லாம் இன்ஜெக்ஷன் டாக்டருக்கு போய் வந்து அதுக்கு போடுறாங்க, இது போடுறாங்க, வேக்சின்ஸ் போடுறதெல்லாம் இருக்குல்ல. இது தாய்ப்பாலை வந்து முறையாக கொடுத்தாக்க இதெல்லாம் கூட தேவைப்படாது. வைரஸ் எதிர்ப்பாற்றலாக தாய்ப்பால் பயன்படுகிறது. அப்புறம் டாக்ஸின் ரிமூவல், அதில் வந்து தாய்ப்பால் பயன்படுது. உடம்பு நச்சுப்பொருள் உள்ளே போய் குழந்தைக்கு உள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அது நீக்கிடும். அப்படி ஏதாவது வெளிக்காத்துல இருந்தோ இல்லை ஈர துணியில் பக்கத்தில் ஏதாவது நச்சு உள்ளே போயிடுச்சு சொன்னால் தாய்ப்பால் கொடுத்தா அந்த நச்சு நீங்கிடுது. அப்புறம் அலர்ஜி கண்டிஷன்லேருந்து மீட்டு கொண்டாடுறதுக்கு தாய்ப்பால் பயன்படுது. ஒவ்வாமை அலர்ஜி. சர்டன் ஹெரிடிட்டரி ட்ரைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. எல்லா ஹெரிடிட்டரி ட்ரைட்டுக்கும் பயன்படுதான்னு சொல்ல முடியும், ஏன்னா மதருடைய நேச்சர் பார்க்கணும். இல்லை, ஒரு சில பரம்பரை நோய்களை நீக்குவதற்கு தாய்ப்பால் பயன்படுது. எத்தனையோ பரம்பரை நோய்களில் இப்போ 4 தலைமுறையாக ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் வருதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நோய்க்கு அது இல்லை, இந்த 5வது பரம்பரை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த திருமணம் புரிந்த அந்த கணவன் மனைவியுடைய பிறந்த குழந்தையில ஒரு ஹெரிடிட்டரியில் இது இல்லை. இந்த தாய்ப்பால் என்ன பண்ணணும்னு சொன்னால் இதை பிரேக் கொடுத்துரும். அப்போ 4 தலைமுறை எங்கள் வீட்டில் பிக்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, இந்த பையனுக்கு மட்டும் பிக்ஸே வரல, இந்த பொண்ணுக்கு மட்டும் பிக்ஸே வரல. ஆச்சரியமா இருந்தது. பிறந்தோடனே 6 மாதத்துல வந்துடும், இல்லை பிறந்தோடனே வரும், 1 வருஷத்தில் வரும், 2 வருஷத்தில் வரும், ஸ்கூல் போகும்போது வரும் அப்படிலாம் சொல்லப்பட்டதுலேருந்து மாறி இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் இருக்குது. நிறைய வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மதர் மில்கை பற்றிய டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் சில ஹென்ஸ் தான் எடுத்தேன். நிறைய இருக்குது. அதாவது உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்கே ஒரு மாதம் கணக்காக நம்ம செலவு பண்ணலாம். அவ்வளோ நம்ம கேதரிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இவ்வளவும் வந்து இப்போ வைரஸ் பற்றி, பாக்டீரியாஸ் பற்றி, அப்புறம் இன்செக்ட் பைட்ஸை பற்றி எல்லாமே வந்து அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய பூச்சி கிடையாது, உள்ள குடல் புழுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே சேர்ந்து கேட்குது. அப்போ இம்யூன் எஃபெக்ட் கிடைக்குது. அதே மாதிரி பரம்பரை நோய்கள் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுது. ஜிங்க் ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்காது தாய்ப்பால் கொடுத்தா. அது ஜிங்க் மருந்து எழுதுவாங்க, பிரிஸ்கிரிப்ஷன். ஜிங்க் வாங்க வேண்டியதில்லை. தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு ஜிங்க் தேவையில்லை. இதுவும் இதில் ரிசர்ச் ரெக்கார்டு, நான் வந்து நானே சொல்லலை, நான் ரிசர்ச் எடுத்தேன் ரெக்கார்டு. சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம், குழந்தை திடீர்னு மரணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட தாய்ப்பால் கொடுத்து அவங்க ரெக்கார்ட் ஆகும். சடன் டெத்து, ஏன்னா ஹார்ட் வந்து ஸ்டக் ஆகி நிற்குது இல்லையா, அதுதான் சடன் டெத்து. அந்த மாதிரி வந்து விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தாய்ப்பால் பயன்படுகிறது. இது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட். அப்புறம் பொதுவாக இன்டைஜஷன் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது தாய்ப்பால் பயன்படுது. ஒருவேளை குழந்தைகளுக்கு வந்து இன்டைஜஷன் ஆகுதுன்னு சொன்னால் மதர் வந்து கேர்ஃபுல்லாக அந்த ஃபுட்டை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அவங்க பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு இன்டைஜஷன் இல்லாமல் ஆகிடும். இன்டைஜஷனில் எந்த 2 இண்டிகேஷன் தான் இருக்குது, ஒன்று டைரியா, இன்னொன்று கான்ஸ்டிபேஷன். அவ்வளோதான். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனே மாற்றுறது, கான்ஸ்டிபேஷன் மாற்றுறது மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷனே மாற்றும். அப்புறம் டீத்திங், பல்லு முளைக்கிறது இருக்கு இல்லையா, பல்லு முளைக்கிறது. அதுக்கப்புறம் தாடை வந்து இதெல்லாம் வந்து இந்த ஜாஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆகணும்னு சொன்னால் தாய்ப்பால் கொடுக்கறது செட்டில் ஆகிடும்.
தாய்ப்பால் இருந்த குழந்தைங்களுக்கு தாடை வந்து அவ்வளோ கரெக்டாக செட்டில் ஆகுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய சொல்லலாம், இருந்தாலும் கூட வந்து சின்ன ஹிண்ட்ஸ் இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறாங்க. என்னென்ன சொன்னேன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து தாடை, பல்லு முளைக்குது, பல்லு சீராக முளைக்கணும், உரிய நேரத்தில் முளைக்கணும். ரெண்டு மேல் தாடை கீழ் தாடை, மேல் தாடை வந்து கூட அது மண்டையோட கலந்துருது, ஒன்றா சேர்ந்துச்சு, அது அப்படியே வந்து ஒரே ஷேப்பு, இது தனி கீழ் தாடை லோயர்ஜா. இதை வந்து கரெக்டாக ஷேப் அமையணும், அப்போ தான் வந்து செட்டில் வாய் மூட முடியும். இல்லைன்னா வந்து உதறி ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று உள்ள போயிடும். யோசிச்சு பாருங்களேன், மேல் ஒரு முன்னாடி இருந்தாலும் நல்லா இருக்காது, பேச்சு வராது. கீழ் ஒரு முன்னாடி இருந்தாலும் பேச்சு வராது. ரெண்டு லிப்பும் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகணும்னு சொன்னால் கீழ் தாடை கரெக்டாக செட்டில் ஆகணும், மேல் தாடையோட போய் பொருந்தணும். அப்போ ஜாடி மூடி எப்படி செட்டில் நம்ம கரெக்டாக வந்து போட்டு மூடுறோமோ அந்த மாதிரி கீழ் தாடை செட்டில் ஆகணும்னு சொன்னால் இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய ப்ரைம் மெடிசன் எதுனா மதேசம் தாய்ப்பால். இது ஒன்று. அப்புறம் இன்டைஜஷன் அப்படின்ற மேட்டர் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் மதர்ஸ் மில்க் யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் இந்த விஷயம் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய மேட்டர் என்னன்னு கேட்டால், மதர் வந்து என்ன பண்ணணும், அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும். நான் இன்னைக்கு ஒரு 4 மாம்பழம் சாப்பிட்டேன், இந்த குழந்தைக்கு பேஜாது, அது என்ன செய்யுது? அப்போ என்ன பண்ணோம், நான் சாப்பிடாம இருக்க முடியாது, பாலோட கொடுக்காம விட்டுறேன். நான் வந்து பால் கொடுக்கறனால தான் பேஜாகுதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா படிச்சுக்கிறாங்க சொல்லிட்டாங்க. நான் படிக்காதவதான். நான் என்ன பண்ணுறேன், பால் கொடுக்கறதில்ல, எனக்கு விட்டுறேன். மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் நான் பால் கொடுக்க போகிறதில்ல. என்னால் மாம்பழத்தை கட் பண்ண முடியாது. மாம்பழம் தப்பு கிடையாதுங்க. மாம்பழம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னால் நீங்கள் அளவு ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை அன்டைமில் சாப்பிட்டுருக்கலாம், இல்லை வேற லோடுகள்லாம் போட்டு மேற்கொள்ள அடிஷனல் லோடாக போட்டுடலாங்க. எவ்வளோ லோடு தாங்க, லிமிட்டாக தாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல தப்பை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாம்பழம் சாப்பிட்டு பால் கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு பேதி ஆகாது. அந்த இடத்துல இன்டைஜஷன்னா அப்போ தாய்ப்பால் கொடுக்குறோம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லா இருந்தாலும் கேட்டால் கேட்க முடியாது. ஏன்னா அது தாயோட கனெக்ஷன் ஆகிட்டு இருக்க மேட்டரில் வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த விஷயத்த, அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். இதுதான் மெயின் மேட்டர். இப்போ சீசன் வந்து என்னது, மாம்பழ சீசன். அப்போ அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும். மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, எவ்வளோ சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அவ்வளோதான் மேட்டர். இப்போ இந்த மலைச்சிக்கலும் இருக்காது. அந்த குழந்தைக்கு 3 நாளாக மோஷனே போல, 3 நாள் ஏன் 2 நாளாக ஊருக்கு போயிட்டேன், பால் கொடுக்கல, பொட்டி பால் கொடுத்தேன், ஏன் ட்ராவலில் கொடுக்க சாத்தியம் இல்லை, அப்புறம் அங்கே வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால கொடுக்கல. அப்போ அந்த குழந்தைக்கு ஏன் மலைச்சிக்கலாச்சு, வெளிப்பால் கொடுத்தனால தான் வந்துச்சு. தாய்ப்பால் கொடுத்த பால் மட்டும் வந்தோம், ரொம்ப இறுகி போயிடுச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. அப்போ நீ மருந்து கொடுத்து வர வச்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு நாள் கொடுக்க முடியாமல் ஆச்சு, மறுநாள் கொடுத்து கரெக்ட் பண்ண வந்துடும். அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ ஜிங்கை பற்றி பேசுகிறோம், துத்தநாக சத்துக்களை பற்றி பேசணும் இல்லையா? ஜிங்குடைய பெனிஃபிட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதில் வந்து அதில் பிளட்டோட கனெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு இதுதான் வந்து துத்தநாகம். அப்போ அது வந்து பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட். அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். போகலாம். ஆக மொத்தத்தில் துத்தநாக சத்து குறைஞ்சி போனால் என்ன பெனிஃபிட் ட்ராபேக்ஸ்ன்னு பாருங்கள். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தாய்ப்பால் பிரைன் மெடிசன். அப்புறம் சடன் டெத்து, இது எவ்வளோ பெரிய விஷயம். திடீர்னு குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுச்சு, அப்போ அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் நிறுத்தப்பட்டிருக்கும். சடன் டெத்தில் 10 குழந்தை எடுத்துச்சுன்னா 8 குழந்தைகள் தாய்ப்பால் நிறுத்தினால என்ன இருக்கலாம், 2 குழந்தை தான் நேச்சுரலாக இருந்திருக்கும். அப்போ மேக்சிமம் எங்கே நடக்குது, தாய்ப்பால் கொடுக்காதனால. தாய்ப்பால் பற்றாக்குறையாக இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து வழிகள் இருக்குது நிறையா, தாய்ப்பால் வர வைக்கிறதுக்கெல்லாம். நம்ம கை வைத்தியங்கள் எவ்வளோ வந்து தாய்மார்கள் பாட்டிமார்கள் அந்த இதெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது போதுமா. ஆனாலும் கூட இருந்தே கொடுக்காம இருந்தால் அது எவ்வளோ அந்த குழந்தைக்கு சடன் டெத்தை ஏற்படுத்திடுது. எந்த தாயும் வந்து அப்பாடா சடன் டெத் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படி சுமைகள் இல்லை நினைக்கவே மாட்டாங்க. அது ப்ரெஷர்ஃபுல் பெயின், டெலிவரியும் ப்ரெஷர்ஃபுல் பெயின் தான். இதுக்கு வந்து படுற பாடும் வந்து ப்ரெஷர்ஃபுல் பாடு தான் அது. அதனால யாரும் நினைக்க போகிறதில்ல. அப்படி அம்மாக்கள் நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம உட்காந்து பேசியிருக்க மாட்டோம் யாரும். எல்லாம் கிளின்னு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்பயே உலகமே அழிஞ்சிட்டு இருக்கோம். என்ன கழுத்து பிடிச்சி தொண்டை பிடிச்சி கிளி விட்டானா செத்து போயிடுவாங்க. அப்படி செத்து போய் தான் நம்ம யாரும் இல்லையே. இப்போ யாரும் இருக்க முடியுமா? அம்மாக்கள் வந்து
நம்மளை வேணாம்னு நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு யாரும் இப்ப இங்க இருக்க போறது, உலகமே இருக்க போறது 1000 கோடி தாண்டிச்சு. 1000 கோடி அம்மாக்கள் நினைக்கல. அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் கோடி, கோடானும் கோடி கோடி. திருவள்ளுவர் இறைவன் தன்னை தான் சொல்றான், 70 தாய்களுக்கும் மேலான அன்புடைய ஒன்னான்னு சொல்றான். அவன் தாயை தான் ஒப்பிடுறான் தன்னோட, படைத்தவன். அவன் 70 சொல்றானா 70,000 சொல்றான்னு தெரியல, அவ்வளவு பெரிய அன்புடையவன் தான் அவன். ஆனாலும் கூட அந்த தாய், எந்த தாயும் வந்து எவ்வளவு மோசமான குணமுடைய தாயாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தை செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ நினைக்க போறதும் கிடையாது, என்னைக்குமே நினைக்க போறது இல்லை. எப்படி என்ன எத்தனை காலம் கழிச்சு எவ்வளவு மாடர்னான உலகத்துக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு தாயும் அப்படி நினைக்க போறது கிடையாது. இன்னும் வந்து நிறைய குழந்தைகள் இருந்தவனா லிமிட் பண்ணிக்குவாங்க, அட்லீஸ்ட் ஒன்னாவது வரணும்னு நினைப்பாங்க. இந்த ஒன்னையாவது காப்பாற்றி நினைக்கிறப்பதான் இருப்பாங்களே அப்படியே, அந்த இடத்துக்குள்ள யாரும் போக போறது கிடையாது. அப்போ அவங்க வந்து தாய்ப்பால் கொடுத்தால் அந்த குழந்தையோட லைஃப் இன்னும் வந்து என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இல்லையா. நம்ம தாய்ப்பால் கொடுத்தால் அந்த லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த குழந்தைக்கு, இவர் காப்பாற்ற முடியாம அவங்க சொல்லிட்டாங்க டாக்டர், நம்ம தாய்ப்பால் கொடுத்து பார்க்கலாமேன்னு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். சயின்டிஃபிக்கான ப்ரூவான விஷயங்கள் தான் நான் பேசியிருக்கோம், ப்ரூவ்டு மேட்டர் தான் இதெல்லாம். சரி, அதுக்கப்புறமா வந்து பரம்பரை நோய்களை பற்றி பேசணும். சர்டன் ஹெரிடிட்டரி ட்ரைட்ஸ்னு அவங்க சொல்றாங்க. என்னென்னன்றதை நம்ம வந்து இன்னும் தாய்ப்பாலை பற்றி விரிவாக பேச நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க. இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சப்போ ஒரு நாளைக்கு வந்து இன்னும் தாய்ப்பாலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வேணாம்னு நாங்களே பார்த்துக்கணும், நீங்கள் கூகுளில் தான் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் உள்ளே போய் கோத்ரூ பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி கண்டிஷன்ஸு, எனி அலர்ஜி கண்டிஷன்ஸ் தாய்ப்பால் கொடுத்து அது பேலன்ஸ் ஆகிடுது. இன்னும் அலர்ஜி ஆகிடுது, உடம்புல கண்டு கண்டாகிடுது. சரி, கண்டு கண்டா ஆகுது என்ன அர்த்தம்? அப்போ அந்த உடம்புல வந்து ஒரு புளிப்புத்தன்மையோட உடம்பு சேர்ந்து போயிருக்குது, அது கூட உப்பு சேர்ந்து போச்சு, உடம்பு கண்டு கண்டா ஆகும். உப்பும் புளிப்பு ஒன்றா சேர்ந்தா உடம்பு கண்டு கண்டா வரும். தாய்ப்பால் கொடுத்தா என்ன ஆகுது, அந்த உப்பையும் புளிப்பையும், கெட்டுப்போன உப்பையும் கெட்டுப்போன புளிப்பையும் முறிச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு மருந்தாக பயன்படுத்துறதுதான் உண்மை. எப்படி கண்டு கண்டா அலர்ஜி ஆகுதுன்னு சொன்னா இதுதான் காரணம். அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, சால்ட்டு, இந்த சவர் நேச்சர் பாடியில சால்ட்டி உள்ள போய் உள்ள வந்து மிங்கிலாசின்னு சொன்னாக்க என்ன ஆகும், கண்டு கண்டா வந்து இந்த அலர்ஜியை கண்டிஷன் வரும். அதை முறிப்பதற்கு இது தாய்ப்பால். ஏன் தாய்ப்பால் முறிக்குது? தாய்ப்பாலுக்குள்ள எத்தனை சுவைகள் இருக்குது, அறுசுவைகள் இருக்குது. இந்த அறுசுவை இருக்கிறதுனால எல்லா சுவையும் உள்ள போய் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க போகும்போது அது ஜீரணம் ஆயிடுது. அப்புறம் டாக்ஸின் ரிமூவராக பயன்படுது. டாக்ஸின்ஸ் இப்போ வந்து காற்று மூலமா டாக்ஸின்ஸ் இருக்கு, தண்ணி மூலமா டாக்ஸின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வேற வந்து உணவுப் பொருள் மூலமா டாக்ஸின்ஸ் இருக்கு. இப்போ குழந்தைக்கு நம்ம வந்து பருப்பு சாதம், நெய் சாதம் அந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்துவோம். இதை பழக்கப்படுத்த போகும்போது எதுல இருந்து ஒரு பாய்சன் உள்ள போச்சு நமக்கு யாரும் தெரியாது. அந்த மாதிரி டாக்ஸின் ரிமூவராக பயன்படுது. உள்ள போய் அலர்ஜி உள்ள செத்துற மாட்டாங்க குழந்தைங்க. அது டாக்ஸின் உள்ள போய் என்ன போச்சுன்னு சொன்னாக்கா வந்து உடம்பு தடிச்சு அரிப்பரிப்பாக வந்திருக்கும், ரேஷஸ் வந்து ஸ்கின் ரேஷஸ் வந்துடும், இல்லை கண் வீங்கிடும், அது மாதிரி என்ன மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறும். இந்த மாதிரி எதனால வந்து போச்சுன்னு சொன்னால் உள்ள டாக்ஸின்ஸ் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, அவங்க ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். நாம் என்ன பண்ணலான்னு சொன்னால் அதை வந்து தாய்ப்பால் கொடுத்தால் சரியான்ற தகவலை நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான், தாய்மார்களுக்கு தகவலாக நம்ம கொடுக்கணும். ட்ரை பண்ணுங்க. இன்னும் இப்போ தாய்ப்பால் கொடுக்கல போய் இன்னும் ட்ரை பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? ஒன்றுமே கிடையாதுல்ல, ஈஸியாக ட்ரை பண்ணலாமா இல்லையா? பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி வைரஸ்களை எதிர்க்கக்கூடிய தன்மை தாய்ப்பால் இருக்குன்னு சொன்னால் நம்ம இதை வந்து 2021 பேசியிருக்கணும், 20 பேசியிருக்கணும். நம்ம கொரோனாவை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலான வாய்ப்பு நமக்கு இருக்குது. கொரோனா டைம்லையும் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அதே மாதிரி தான் பேசிக்கிறேன். அதே மாதிரி வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வந்து இது வந்து குரோத்தை டெவலப் பண்ணுது. நம்மளுக்குள்ள வந்து என்ன இருக்குது, ரெண்டுமே இருக்குது. தீமை செய்யும் பாக்டீரியாக்களும் இருக்குது, நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இருக்குது. அப்போ ப்ரோபயோட்டிக், அப்போ அது வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தாய்ப்பால் பயன்படுகிறது இந்த இடத்துல. அப்போ அது எவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குது உடம்புக்கு. அப்புறம் இந்த மைக்ரோபையல் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று, நுண்ணுயிர் நோய் தொற்று, நமக்கே தெரியாம கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்று உடம்புல அந்த மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்துடும், காளான்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணுறது தாய்ப்பால் தடவனா போயிடும், தாய்ப்பால் கொடுத்தா போயிடும். இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட் வந்து தாய்ப்பால் இருக்குது. எந்த ஒரு கஷ்டமாக தான் உள்ள போயிட்டாலும் சரி, தாய்ப்பால் அதுக்கு நிவாரணையா இருக்குது. சர்வரோக நிவாரணை, அதான் இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட். தமிழ்ல சர்வரோக நிவாரணை. சர்வனா கம்ப்ளீட், டோட்டலி, ரோகனா நோய். தமிழ் நீங்க அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்க, இது சான்ஸ்கிரிட் நிவாரணை.
ரிலீஃபு, அதுக்கு வந்து ரிலீஃப் தமிழ்ல போட்டுருந்தோம். அப்போ அந்த அளவுக்கு தாய்ப்பால் நமக்கு பயன்படுகிறது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டோரேஜை பற்றி பேசணும். அடுத்தது தாய்ப்பாலை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா இப்போ இந்த குழந்தைகள் வந்து கத்திட்டு கிடக்கும். நம்ம பாட்டில் நம்ம பொருளை க்ளீன் வச்சுக்கலான்றது இன்னைக்கு 9 குழந்தை திரும்பி பார்க்காம இருப்போம் இல்லையா? அதனால தாய்ப்பாலுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக இது வந்து ஒரு குழந்தைக்காவது பயன்படுச்சுன்னு சொன்னாக்க நம்ம எவ்வளவோ வந்து நன்மைகள் செய்யதான் இருக்கும். இந்த நன்மைகளை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், எத்தனையோ பேர்களுக்கு தேவைப்படலாம். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகணும். அந்த இடத்தை வந்து கொண்டு வந்து காட்டுவதற்கு மிக மிக அற்புதமாக பயன்படக்கூடிய தாய்ப்பால். சரி, இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் வந்து கொஸ்டின் பண்ணுறேன். இந்த 5 வாரம் கிளாஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு என்ன வந்து புரிஞ்சது? ஹைலைட் மேட்டர் என்ன? உங்க கொஸ்டின் 2 நிமிஷம் நீங்க யோசிங்க. நீங்க 5 வாரமா கவனிக்கிறீங்க. 3 வாரம் வந்து ஈவினிங் செஷன்ஸ் போச்சு. போன வாரம் 4த் செஷன், இன்னைக்கு 5த். இந்த 5 வாரத்துல உங்களுக்கு வந்து என்ன ரீச் ஆயிட்டு இருக்குது? இது எப்படி இருக்குது? இந்த ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுடைய கிளாஸஸ் பத்திய ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. இது நான் அதுக்கப்புறமா வந்து நான் டெவலப் பண்றேன் அவருக்கு. சொல்லுங்க. குழந்தைங்கள்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே 2 வயசு வரைக்கும் குடிக்கலாமா? 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் வந்து 20 மந்த்ஸ், 1.25 வருஷம். அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு மேலே வந்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே பெருசாக தேவைப்படல. ஒரு நார்மல் ஸ்கேல் அது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்கலாம். 4 வயசு வரைக்கும் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அது வந்து 4 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க, 5 வயசு கொடுக்குறாங்க. அவ்வளோ தேவைப்படல. 2 வருஷம் வரைக்கும் தேவைப்படுது. கட்டாய தேவை 2 இயர்ஸ். அதுக்கு மேலே வந்து முடிஞ்ச கொடுக்கலாம். ஆனால் முன்னாடி நிறுத்துறது வந்து இல்லை, அவங்களால முடியலன்னா நிறுத்தலாம். பாலே இல்லை. ஆனால் பால் இருந்து கொடுக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அவங்க நன்மை செய்யலைன்னு அர்த்தம். இது ஒரு பார்ட்டு. அதில் இன்னொரு பார்ட் இருக்குது. இன்னொரு பார்ட் என்னது? ஒரு பார்ட் தான் சொல்லியிருக்கிறேன் நான். இன்னொரு பார்ட் எது? தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு ஒரு பார்ட்னு சொன்னா, அந்த அதர் ஹேண்ட் என்ன இருக்குது? தாய்ப்பால் கொடுப்பதனால் ஏற்படும் தாய்க்கு ஏற்படும் நன்மைகள். பேசணுமா இல்லையா அதை பத்தி? ஏன் அதை பத்தி நீங்க கேட்கல? சரி, இது வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால் அந்த பெண்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன? ஒரு சில தீமைகள் இருக்கலாம். பாடி வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடலாம், ப்ளஸ் லூஸ் ஆயிடலாம். அது வந்து அழகில் நினைக்கலாம். அது தற்காலிகமானது. ஒரு மண்ணில் ஒரு ஷேப் செய்யணும்னா மண் தண்ணி ஊற்றி குழைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அன்ஷேப்டாக இருக்கும். அது ஒரு கட்டி மண் எடுத்து கரைக்கிறோம். அப்போ அதை வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்க போகும்போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம எப்பவுமே உள்ளது வெளியே வந்துச்சு சொன்னேன், தேவையில்லாததான் வெளியே வருது. அவங்களுக்கு அது தேவையில்லை, இன்னொருத்தருக்கு தேவையா இருக்குது. இதான் ஈக்குவலிபிரியம்ன்றது எக்கனாமிக்ஸ். நமக்கு தேவையில்லாத ஒன்று இன்னொருத்தர் கொடுக்குறோம், அவனுக்கு தேவையில்லாத ஒன்று நம்ம வாங்கிக்கிறோம். ஒருத்தர் மணி தேவைப்படுது, நம்ம ஒரு அரிசி தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அரிசி வாங்கிட்டு வரோம். அவனுக்கு அந்த அரிசி விட்டு பணம் தேவைப்படுது, அவன் சாப்பிடணும். அவன் அரிசி அவனுக்கு தேவைப்படுது, இல்லை கோதுமை மாவுக்கு தேவைப்படுது வச்சுக்கலாங்க. இதான் ஈக்குவலிபிரியம். இதில் இம்பேலன்சிங் வரப்போகும்போது தான் இந்த பொருளாதாரம் தடை ஏற்படுது. இது இதே மாதிரி தான் கொடுக்கறதுனால சில தீமைகள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அவங்க வந்து பிளட்டு குறையுது, அனிமி கண்டிஷன் போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படுது, உடம்பு அழுகிறது. இந்த 3 விஷயங்கள் முக்கியமாக வருது அவங்களுக்கு. அவங்களுடைய பியூட்டி குறையுது, இன்னொன்று எனர்ஜி குறையுது, 3வது பிளட்டு குறையுது. இந்த 3 குறையுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது அக்குபஞ்சரில் ஒரு விஷயம் இருக்குது, பிளட் லெட்டிங் அப்படின்ற விஷயம் இருக்குது. நபிகள் நாயகமும் பிளட் லெட்டிங் பற்றி பேசியிருக்காங்க. ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ பிளட் லெட்டிங்கிறது எதுக்காக? இப்போ கிரானிக் ஸ்கின் டிசீசஸ் ஒருத்தர் இருக்க போகும்போது எல்லா விரல்முனைகள்லையும் பிளட் லெட் பண்ணிட்டு நம்ம ஒரு சொட்டு எடுத்துகிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க, வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்தோம்னு சொன்னால் உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்குது. இதோட பொருத்தி பார்க்கலாம். நம்ம தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் இந்த பால் வழியாக வெளியே போகுது. அந்த குழந்தைக்கு அது மருந்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது.
இது தேவையில்லாத வெளியே போகும்போது தேவையான புது உற்பத்தி வருது. எல்லாம் இறைச்சிட்டோம், புது ஊத்து சுரக்கும்ல, அந்த மாதிரி புது எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும், புது ரத்தம் கிடைக்கும், புது அழகு அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதனால இல்லை அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு கிடைக்கிறது. கிடைக்காது என்ன அவங்க என்னவாகும்னு சொன்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பால் இருந்து கொடுக்காம விட்டுட்டான்னு சொன்னா அவங்க பிளட் கேன்சர் வர்றதுக்கான பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளட் கேன்சர் வரலாம், வார்த்தையில வந்து பிளட் வந்துருச்சு, பி ஃபார் பிளட் கூட வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, பிரஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னது, செக்ஷுவல் செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன். அது லீட்ஸ் டு எங்க, லீட்ஸ் டு வெஜைனா, லீட்ஸ் டு யூட்ரின் டியூப்ஸ், லீட்ஸ் டு யூட்ரஸ், லீட்ஸ் டு ஓவரீஸ். எங்க வேணாலும் போகலாம் இல்லையா? அது எல்லாமே ஒரே ஜெனிட்டல் பார்ட்ஸ் தானே இதெல்லாம். ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது? இப்போ அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறோம்? ஓவர் கம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. அது வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குதே, இப்போவே இருக்குது. நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம சேஃப்டியாக நம்ம வச்சுக்கலாம். கொடுக்க தவறிட்டால் இனிமேல் கொடுக்கலாம். இப்போ இருக்க இனிமேல் வரக்கூடிய அதை கொடுக்கணும். கொடுக்காம விட்டால் எதிர்காலத்தில் நமக்கு பிரஸ்ட் கேன்சர் வரப்போகுது, வெஜினல் கேன்சர் வரப்போகுது, யூட்ரஸ் கேன்சர் வரப்போகுது, ஓவரிஸ் கேன்சர் வரப்போகுது, டியூப் கேன்சர், டியூப்ல கேன்சர் வரப்போகுது. இது எல்லாத்தையும் இப்போ கேன்சல் பண்ணுறோம் நம்ம. இதன் மூலமாக தாய்ப்பால் கொடுக்கணுன்ற உறுதிமொழி எடுப்பதன் மூலமாக கேன்சல் பண்ணிடுறோம். சரி, அப்போ இன்னும் கேட்டா இந்த குழந்தை பத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்குள்ள சோர்வு இருக்கும், மனசோர்வு, உடம்பு சோர்வுலாம் இருக்கும். எல்லாருக்குமே இயற்கையா உள்ளது தான் அது. ஏன்னா இந்த மூடு எலிவேட்டரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு மைக்ரேஷன், ஒரு விஷயம் ரிட்டைர்மெண்ட் ஆனா என்ன, டிரான்ஸ்ஃபர் ஆனா என்ன, அதெல்லாம் பேசியிருக்கோம் எல்லாத்துக்கு முன்னாடி அந்த கிளாஸ்ல. அதே மாதிரி தான் இதில் கூட குழந்தை பத்த ஒரு அலுப்பு இருக்கும் அவங்களுக்குள்ள, ஒரு டெஸ்பாண்டன்சி, விரக்தி மனப்பான்மை இருக்கும். அப்படியே வந்து பெத்தாச்சு ரைட்டு, நம்மளால முடியலையே, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பெற்றிருக்கோமே, இது என்ன பண்ண போகுது எதிர்காலத்தில் அப்படின்னு இப்படி கற்பனை போதும் இல்லாமல். அவங்க பலவீனங்கள் அந்த எண்ணத்தை கொண்டு போய் விட்டுரும் அவங்களுக்கு. இதுல இருந்து முதல்ல அவங்க சைக்கலாஜிக்கலா அவங்க மீட்பதற்கு இந்த தாய்ப்பால் கொடுக்க போகும்போது வேப்பாரம் ஆயிடும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்க போகும்போது என்னன்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா அவங்க மைண்ட் வந்து பேலன்ஸ் ஆகுது. என்னவாகுது, மனசிதைவு, அந்த மனசுல வந்து தேவையில்லாத எண்ணங்கள் ஓடுறது, குழப்பங்கள் நிலவுறது, இதுல இருந்து மீட்கிறதுக்கு அது பயன்படுது. இப்போ சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அதில் இருக்குது ஒன்று. பிசிக்கல் எஃபெக்ட்னு சொல்ல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து முதல்ல டைஜஸ்ட் சிஸ்டம் தான் முதல்ல. பிசிக்கல் பார்க்கும்போது, பிசிக்கல் பாடி பார்க்கும்போது அன்னமயம், அதுக்கு உடம்பு வந்து என்ன தேவைப்படுது, உணவு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்காவது இது சாப்பிடணும், குழந்தைக்காவது இது சாப்பிடாம விடணும் அப்படின்னு 2 விஷயம் கையில் எடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மாசம் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன், அவ்வளோதான், என்னால் முடியாது, இனிமேல் நாங்கள் எதாவது கொடுங்க, நான் எதாவது சாப்பிடுவேன், எதாவது கஞ்சியாக கொடுங்க, தனியாக கூட கொடுங்க, பால்னா கொடுங்க, குச்சிட்டு பசங்க படுத்துக்கிறேன் நான் இப்படின்னு படுத்து அவங்க உடம்பு கெடுத்துனே போவாங்க. நடக்காதா? இந்த மாதிரி இது நடக்காம தடுக்கணும்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இந்த குழந்தைக்கு பார்த்துக்கணுமே, இப்போ வந்து நம்ம மாம்பழத்தை பத்தி பேசினா இருக்கோம், இப்போ மாம்பழத்தை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம், ஒரு மாம்பழம் ஃபுல்லாக சாப்பிட வேணாம், ஒரு 2-3 துண்டு சாப்பிடலாம், நம்ம டெய்லி 2-3 துண்டு நம்ம சாப்பிடலாம், அப்புறம் மதியானம் மட்டும் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம்னு சொல்றாரு. குழந்தைக்கு மாந்தம் ஆகிடும். மாந்தம்னு என்னது, அது இன்டைஜஷன் ஆகிடுது. அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் பெப்பர் சாப்பிட்டு செய்யான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பெப்பர் சாப்பிடணும். பெப்பர் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமா உள்ள காம்ப்ளிகேஷன்ஸில் பெப்பர் அற்புதமாக யூஸ் ஆகும். அப்போ அதுவும் சேர்ந்து செஞ்சு ரெக்கவர் ஆகிடுவாங்க. அப்போ அதில் வந்து இந்த பெப்பர் உள்ளே போகும்போது அவங்க வந்து இந்த மாம்பழத்தை சரிப்பட்டு நினச்சி சாப்பிடுவாங்க. அது என்னவாகும், டெலிவரிக்கு அப்புறமா வந்து அந்த உள்ள காம்ப்ளிகேஷன்ஸை கூட ரெக்கவர் பண்ணுறதுக்கு, உள்ள உள்ள நஞ்சுகள்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மிளகு பயன்படும். அப்போ அந்த மறைமுகமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது இந்த உடம்பு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்க. ஐயோ நம்ம சாப்பிட்டுக்கணும், டயத்துக்கு சாப்பிட்டுக்கணும், இந்த பாரு நீ பிள்ளை பற்றவன் டயத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மற்றவங்களாம் அவங்க கதை பேசுவாங்க. அதுக்கு நீ முதல்ல சாப்பிட்ற வேலையை முடிச்சுக்கோ, ஏன்னா அப்புறம் குழந்தை பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க அம்மாவெல்லாம். கூட உட்காந்து எவ்வளோ பேர் உட்காந்தாலும் சரி, இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். நெய் ஊற்றி சாப்பிட்டியா, நீ கொஞ்சம் கீரை வச்சுக்கிட்டியா, எல்லாமே வந்து வந்து என்ன பண்ணணும், ஒரு கோம்போவாக நீங்கள் வந்து எடுத்துக்கணுமா, நீ வந்து எதையுமே அவாய்ட் பண்ணாத, நீ இடத்த கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? நீ ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டுக்கணும், நீ மாதுளம்பழம் ஜூஸ் போடு, பிளட்டே இல்லை பாரு, இதெல்லாம் அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போது அனிமிக்கு மாதுளம்பழம் எடுத்து யாரும் வந்து எழுதி வச்சுலாம் புக் எடுத்து பார்த்துருவோம். இன்னும் சொன்னார், இது யாரும் பார்க்க போகிறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை வரும். ஏன்னா நம்மகிட்ட பழக்கமான ஒன்று தான், அது புதுசு ஒன்று கிடையாது. ஐயோ மாதுளம்பழம் ஜூஸ் ஒன்று கொடுத்துருமா, கலை கொடுத்துருமா, அது மாம்பழம் கொஞ்சம் அளவாக கொடுமா, 2-3 துண்டு மட்டும் வச்சுருவாங்க, நீ வந்து இந்த கீரை கொஞ்சம் வாழ்ந்து செஞ்சு கொடுத்துரு, இந்த பருப்பில் கொஞ்சம் நெய் போட்டுருவோம் சார், அதாவது எண்ணெய் விட்டு தாளிக்க வேணாம், நீ வந்து நெய் விட்டு தாளிச்சிட்டு, இப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் மெடிக்கல் மேட்ரு. ஆனால் அவங்கள அறியாமையே வந்து அந்த நேரத்தில் பயன்படுத்துவாங்க. சாதாரண நேரத்தில் இது நீ அந்த வடை சுட்ட எண்ணெய் எடுத்து சாம்பார் ஊற்றிக்கிட்டு கலக்கிட்டு வரல, மீன் குழம்பு ஊற்றி சரி, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது.
அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அவங்க நம்மளும் சாப்பிடுவாங்க, நம்மளும் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு மட்டுமாவது அந்த பக்குவமா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான உணவு அவங்க எடுப்பதற்கு அந்த இடம் அந்த பயன்படுது. அதே மாதிரி குளிக்கிறது. அப்படியே படுத்து கிடப்ப 2 நாள் ஆகட்டும், 3 நாள் ஆகட்டும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு குளிச்சுட்டு நீ டெய்லி குளிச்சிருந்தேன், அதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும், குளிச்சுட்டு வந்துரு, இப்போ நாங்கள் பார்த்துறோம் குழந்தைய. அப்போ கூட இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பாட்டு நம்ம கடந்தோம்னு சொன்னால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இது சொன்னாலும் தேவைப்படுது, நம்மே சொல்லிடணும், நம்ம சொல்லி பொல்லாப்பா நமக்கு, நம்ம பாப்பட்டு போயிடுவாங்க. அப்போ டெய்லி அந்த குளிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் டெய்லி அவங்க குளிக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, சாப்பாடு டைம் சாப்பிட்றாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரொட்டீன் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஹெல்த் மெயின்டைன் ஆக போகுது. அப்போ வந்து அந்த இழந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடும், ரெஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி இழந்த பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடும். அந்த பருப்பு கீரை நெய் எல்லாம் சேர்ந்தாலும் போதும், தனியாக அவனுக்கு பிளட் ஏற்ற வேணாம். பிளட் ஒரு ounce பிளட் குடிச்சிக்க மாதிரி பிளட் இல்லை அவனுக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது, யாரும் குடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா எது சாப்பாடு தான் பிளட்டு, இதை உள்ள குடிச்சிக்கணும், இதை சாப்பிட்டுக்க, அப்பப்போ நீ உன்னை வந்து சரியாக வச்சுக்குமா நீ அப்படின்ட்டு எல்லாரோட அட்வைஸ் மட்டும் இல்லை, எல்லாரோட ஹெல்ப்பும் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். குழந்தை பற்றவங்களுக்கு வேற யாருக்கும் அந்த ஹெல்ப் நடக்காது. ஒரு நோயாளி கூட படுத்த படிக்க இருந்தால் கூட அது டக்குன்னு வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, அவ்வளோ. ஆனால் குழந்தை பற்றவங்க அப்படி கிடையாது. அந்த கேர்ஃபுல்னஸ் எல்லார்ட்டையுமே சேர்ந்து இருக்கும், அந்த குடும்பமே சேர்ந்து வேலை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தாய்மார்கள் கிடைக்குது, இது பெனிஃபிட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்து உடம்பு ரெக்கவர் ஆக போகும்போது உடம்புக்குள்ள என்னெல்லாம் ஏற்கனவே டாக்ஸின்ஸு, என்னெல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ நம்ம பாக்டீரியாஸு, அதே மாதிரி வைரஸு, இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து வெளியே போகும். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ளீடிங் ஆகும் இல்லையா, இது வழியா ஸ்வெட் ஆக போகும்போது பிரீத் அவுட்ல ஆட்டோமேட்டிக்காக உள்ள நஞ்சுகள் பூரா வெளியே போயிடும். ஆமாம். அப்போ இதெல்லாம் வெளியே போக 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 அவங்க சுற்றுச்சூழல்ல காற்றோட்டமாகவும் தூய்மையான ஆடைகளையும் அவங்க அணிஞ்சிருந்தாங்க. லேசான வந்து கதராடை அந்த மாதிரி வந்து இல்லை பருத்தி, காட்டன், கதர் இல்லை காட்டன், அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். காற்றோட்டம் இருக்கணும் அவங்களுக்கு, ஏசி கிடையாது. ஸோ இயற்கையான காற்றோட்டம், வெளிச்சம், குளிச்சு ட்ரெஸ் பண்ணுறது, டயத்து சாப்பிட்றது, இந்த மெயின்டெனன்ஸ் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், அவங்களுக்கும் வந்து அந்த ஹெல்த் வந்து அந்த ரெஸ்டோர் ரெக்கவரி, அப்புறம் என்ன ஃபுல்லாகவே வந்து ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த குழந்தை பெறுவதற்கு முன்பாக என்னென்ன கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சோ அத்தனை கஷ்டங்களும் அதை விட்டு உள்ள போயிடும்ன்றது தான் உண்மை. ஆனால் இவங்கள வந்து ப்ரெக்னன்சியில் டாக்டர் பார்த்துட்டு இப்போ ப்ரெக்னன்சி இப்போ டயபெட்டிக் வந்துடுச்சு, மருந்து ஆரம்பிச்சிரு, ப்ரெக்னென்ட் டெலிவரிக்கு அப்புறமா செக் பண்ணிக்க, டயபெட்டிக் கண்டினியூ ஆகுது, மருந்து சாப்பிட்டுக்கோ, மருந்து சாப்பிட்டுக்கோ, இன்சுலின் போட்டுக்கோ, அதுக்கப்புறமா வந்து நீ வந்து கிரியேட்டின் செக் பண்ணிக்கோ, கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, நீ வந்து அவ்வளோதான் டயாலிசிஸ்வா செத்துப்போ. இந்த ஸ்டெப்ஸ் போகாமல் தடுக்கணும்னு சொன்னால் அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள நம்ம கரெக்டாக ஸ்டெப் வச்சா நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த வாய்ப்பு தாய்மார்கள் கிடைக்குது, வேற யாரும் கிடைக்காது, தாய்மார்கள் தான் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுனா அந்த ஆரோக்கியம் சேர சேர அந்த பியூட்டி அந்த விஷயம் உள்ள வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க வந்து மற்ற நேரங்களை விட மற்ற காலங்களில் இருந்ததை விடவும் இன்னும் அழகானவங்களா இருப்பாங்க. ஆரோக்கியமானவங்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது, அழகானவங்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அழகா இருக்கக்கூடாதுன்றது ஏன்னா யாருக்கு இருக்குது, யார் அழகா இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்க, யாருமே கிடையாது. அப்போ ரெண்டும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பெறுவதன் மூலமாகவும் பெற்ற பிறகு அவங்க தாய்ப்பால் தருவதன் மூலமாகவும் கிடைக்கிறதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் பெறணுமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசையை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமையும் நான் நம்புறேன். தாய்மார்களுக்கு நன்மை நிறைய பெற்றுக்குது. இதுவரை தெரிஞ்சா போதும். ரொம்ப வந்து வளன்னு நீ வந்து ரொம்ப வந்து அப்படியே திரும்ப போட்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரா சொல்லுவாங்க, பழம் சொல்லுவாங்க வச்சுக்கலாம். இதோட வந்து கிறிஸ்பியாக முடிச்சுக்கணும். இதுவே கிறிஸ்பியா நல்லா முடிச்சுது லோகேஷ் அப்போ இதுவே வந்து ஜவு இன்னும் ஜவு பரவாயில்ல. சரி, இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் வந்து நீங்கள் சொல்லலை யாரும். இந்த 5 கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன், ஃபீட்பேக் கொடுங்க. அதுலேருந்து அஸ்டெப் நான் வைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் லிமிட் பண்ணணும். நான் கிறிஸ்பியாக கொடுக்கணும். இப்போ இனிமேல் வளர்ந்து போகிறது இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸும் முக்கியமான சென்டென்ஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கேட்க நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டாக்க நான் இல்லை நினச்சிக்காதீங்க, நீங்கள் பார்க்கலாம். சிம்பிள் மேட்ரு. சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இன்கிரீடியன்ட் எடுத்து அதோட பெனிஃபிட் சொன்னா நல்லா இருக்கும் ப்ராசஸ்ல.
பால், பழம், முருங்கை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் இன்கிரிடியன்ட் எடுத்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஒவ்வொரு கிளாஸ்லையும். சரி, ஒவ்வொரு கிளாஸ்லையும் கடைசி 5 நிமிஷம் வந்து ஒரு உணவுப் பொருள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபுட்டு, அது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், கிரீன்ஸாக இருக்கலாம், இல்லை மீட்டாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், எதோட இருக்கலாம்ல. இதான் அது எப்படி ஹவு டு குக் சார்? சமையல் முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து பாமா யூஸ் பண்ணுவாங்க. இல்ல, Spicy ஆ விதவிதமான உணவுகள், விதவிதமான சமையல் முறைகள், என்ன எப்படி மனிதன் சமைத்தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அற்புதமா இருக்கும். இல்ல nutrition நானே அற்புதமா இருக்கும்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன் பெரும்பாலும். இந்த உணவு மருத்துவத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது எனக்கே பிடிக்குன்னு சொல்ற இடம் வந்து உணவு மருத்துவம் மட்டும்தான். நான் அக்குபஞ்சர்லான்னு சொல்லல, அக்குப்ரெஷர்ல சொல்லல, யோகாவில் சொல்லல, நான் அது மாதிரி சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. இந்த உணவு மருத்துவ கிளாஸ்ல மட்டும் நான் அப்புறம் அற்புதமா டெலிவரி கொடுப்பேன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு இதில் இருக்குது. என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பற்றி. ஏன்னா சிலது வந்து ஃபுல் பாயிலர், சிலது ஆஃப் பாயிலர் ஒரு மருத்துவத்தன்மை தராம எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்க முடியாது. முட்டையை பற்றி நான் சொன்னாக்க நீங்கள் முட்டை கடையே வச்சிடலாம். 30 வகையான முட்டை ரெசிபிஸ் சொல்லுவேன். முட்டையை பச்சையாக குடிச்சா என்ன, ஆஃப் பாயில் போட்டால் என்ன, கலக்கியாக போட்டால் என்ன, ஆம்லெட்டாக போட்டால் என்ன, வித் ஆனியனோட ஆம்லெட்டா இல்லை வந்து பெப்பர் ஆனியன் ஆம்லெட்டா. அதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து காரக்குழம்புல உடச்சி ஊற்றுறோம் என்ன. அதுக்கப்புறமா முட்டையை வந்து நம்ம வந்து முழுசாக வேக வச்சு போட்டால் என்ன, அதை கீரி போட்டால் என்ன, கீராமல் போட்டால் என்ன. முட்டையை வந்து வெங்காயம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அதை பனியார கோயிலில் ஊற்றிட்டு அது தோசையை எடுத்து அதை காரக்குழம்பு போட்டால் எப்படி இருக்கும். அது தோசை மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டு அதை கட் பண்ணிட்டு அதை காரக்குழம்புல போட்டால் எப்படி இருக்கும். அது மாதிரி முட்டையை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம். ரெசிபிஸ் சரியாக சொல்லலாம், பெனிஃபிட்ஸ் தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா ரெசிபிஸ் அவங்க ரெசிபிஸ் அப்படின்னால அவங்க ரசனையை பொறுத்தது. தமிழ்ல தான் இங்கிலீஷ் பொறுத்தது. ரசனைகள் தான் ரெசிபி. தமிழ்ல தான் இங்கிலீஷ். அப்போ நாம என்ன பண்ணணும்னா அது பெனிஃபிட்ஸ் என்ன, ஒரு முட்டையா சாப்பிட்டா என்ன, மஞ்சக்கரு சாப்பிட்டா என்ன பெனிஃபிட், அவங்க சயின்டிபிக் பெனிஃபிட் பத்தி பேசுது. நமக்கு நேச்சுரலான பெனிஃபிட்ஸ் பத்தி. மஞ்சள் கரு சாப்பிட்டா என்ன, வெள்ளைக்கரு சாப்பிட்டா என்ன. அதே மாதிரி வந்து இந்த கருங்கோழி முட்டை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட், அதெல்லாம் தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. கருங்கோழி முட்டைக்குன்னு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. எவ்வளோ பெரிய வந்து ஸ்கின் டிசீஸ் கூட கரெக்ட் பண்ணணும். கிடைக்குது. அந்த கருங்கோழியே வந்து ஒரு கோழியை 1000 ரூபாய் கிட்ட வைக்கிறாங்க. அது மாதிரிலாம் வந்து கிடைக்குது. கருப்பு கோழி முட்டை, அதோட பெனிஃபிட்ஸு இது மாதிரி வந்து நிறைய வந்து அந்த முட்டை பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி முட்டையோட வெங்காயம் போட்டு செஞ்சால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு பெப்பர் போட்டு செஞ்சால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாருக்கு பெப்பர் போட்டு தரலாம், யாருக்கு வெங்காயம் போட்டு தரலாம், யாருக்கு வெங்காயம் போட்டு தரக்கூடாது, யாருக்கு பெப்பர் போட்டு தரக்கூடாது, யாருக்கு முட்டையே தரக்கூடாது, யார் முட்டையை மட்டுமே தரணும், எத்தனை முட்டை வேணாலும் தரலாம் ஒருத்தருக்கு. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் முட்டை. இப்போ நான் சைவம் அப்படின்னு சொல்லி மூக்க பிடிச்சவங்க கூட முட்டை வந்து சைவம், அது உயிர் இல்லாத அது சைவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலம் தான் இது. முட்டை சைவமா அசைவமான்ற கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ முட்டை சைவமா அசைவமானா முட்டையை உடச்சு பார்த்தா உயிர் இல்லை, அப்போ அது சைவம். ஆனால் முட்டையிலேருந்து உயிர் வருது, அப்போ அது அசைவம். அது அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா இப்படி ரெண்டு பக்கமும் சாஞ்சிடும். அந்த டீம்லேயும் சேர்ந்து போய் உட்காந்துக்கும், இந்த டீம்ல உட்காந்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு டபுள் ஆக்ஷன் இருக்குதான் முட்டை. அற்புதமான ப்ரோட்டீன். ஹார்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல முட்டை ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஹீட்டை தணிக்கிறதுல முட்டை ரொம்ப அற்புதமான இருக்குது. ஸ்கின் ரேஷஸை கரெக்ட் பண்ண முட்டை. அதே மாதிரி வந்து வாய் புண்ணு, குடல் புண்ணு, அல்சர், மவுத் அல்சர், இதெல்லாம் ஆற்றுறதுக்கு முட்டை எவ்வளோ பயன்படுது. அதே மாதிரி பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முட்டை பயன்படும். தூக்கம் இல்லைன்றவங்களுக்கு முட்டையை கொடுத்தா தூங்குவாங்க. தெம்பு இல்லை, சாப்பிட்ட சாப்பாடு திருப்தி அடையலாம், ஒரு முட்டையை வந்து அவங்க செஞ்சு கொடுத்தா கடைசியாக சாப்பிட்டாங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. நாக்கெல்லாம் எரியுது, புண்ணா இருக்குது, சாப்பிடவே முடியலன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிச்சா முட்டையை சாப்பிடணும், இல்லை முட்டையை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடணும், ஒத்துக்கும். இந்த மாதிரி முட்டை பெனிஃபிட்ஸ் நிறைய பேசலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து வாரம் ஒரு உணவுப் பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் வேற என்ன வேணுன்றது நீங்கள் யாரும் இன்னும் ஃபீட்பேக் தரல, சொல்லுங்கள். டைம் ஆயிடுச்சு. போனால் கற்ற கல்விகள் அனைத்தும்
ஆசிரியர் பெருமக்களுக்கானது அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்பு